இருந்தனால நான் ஒரு கொஞ்சம் சரி, பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, நாங்கள் என்னென்னா எங்களுக்கு விடுமுறை காலத்திலும் பேக்கரி பான் போடுறவர் எழும்பத்தான் வேணும் என்ன நேரத்துக்கு, இல்லாட்டி நாங்கள் அவுட் எல்லோ. சரி, மீண்டும் உத்தியோகபூர்வமாக உற்சாக காலை வணக்கம். 22 நிமிடம் தாமதமாகிட்டோம். 8 மணிக்கு இந்த நிறுவனத்தோடு ஃபோனில் போனான். 1 மணித்தியெல்லாம் 20 நிமிஷமும் காத்திருந்தேன். ஒரு கொஞ்சம் கூட்டித்தர சொல்லி கேட்டிருந்தோம். புதன்கிழமை தான் எங்களுக்கு உத்தியோகபூர்வமான இணைப்பு வரும். அது வரைக்கும் இடைக்காலத்துக்கு தந்திருக்கிறார்கள். எல்லா டெஸ்ட்டும் செய்து பார்த்துட்டு இவ்வளோ தான் தரலாமன்றிருக்கிறார். இப்போது நேரலில் கேட்பவர்கள் அந்த விட்டு விட்டு வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள். ஏண்டால் அந்த ரூட்டர் பாக்ஸ் 2 தந்திருக்கேன், 2லையும் லைட் நல்லா எரியுது. பார்க்கலாம், இல்லாவிட்டாலும் வெல்வோம். நாங்கள் ஜூமில் ஒரு பிரச்சனையும் இருக்காது, எங்களுக்கு தெளிவாக இருக்கும், சமாளிப்போம். எல்லாமே முதல் கோணல் எப்படி இருக்கும், பிடிச்சிட்டீங்க. ரைட், நன்றி. இன்றைக்கு உதிப்பூக்கள் ஒரு மாதம் விடுமுறை எடுத்திருக்கிறார்கள். அது நான் போட்டதுக்கு பிறகு தான் அறிவித்திருக்கிறார்கள். மற்றும்படி எல்லா நிகழ்ச்சிகளும் இன்று இருக்கிறது. அவை ஒவ்வொன்றாக கடந்து செல்வோம் மிக மகிழ்ச்சியோடு. இப்போது சமய சிந்தனைகளை ஆரம்பித்து குட்டி நடை உலாத்தலோடு நாம் தொடர்ந்து கொள்வோம். இன்றைக்கு 3ஆம் நாளாகவும் நல்ல வெக்க. இன்றைக்கு நேற்று கொஞ்சம் பரவாயில்ல. அதே போல் உங்கள் நாடுகளில் எப்படி என்று தெரியவில்லை. இல்லை, நாளை மழை. நேற்று ஒரு 30 இன்றைக்கு இரவு மழை பெஞ்சு இன்றைக்கு நாய்ப்பில் ஒரு 25 அவன் நேற்று இந்த அப்ப நான் நேற்று இந்த வெயில் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று பாடினீங்களா நேற்று? சரி, இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு. உங்களுக்கு மழை பெய்கிற மாதிரி நாளைக்கு எங்களுக்கு மழை. பார்த்தீங்களா, இப்போது நீங்கள் இதெல்லாம் இயக்குறது யார்? இதெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணி ரஷ்யாவா, உக்ரைனா, அமெரிக்காவா? கண்டுபிடிங்கள், பார்க்கலாம். சிந்தனையத்தில் பேசுவோம் பிற்பாடு. ராஜினியர்கள் நீங்கள் தயார் தானே? இல்லை, இப்படியே போவோம். நாங்கள் அந்த விட்டு விட்டு வர்றதை குறைக்கலாமோன்ற முயற்சி செய்து நாங்கள் இன்றைக்கு காலையில் நிகழ்ச்சிகள் ஓடுவோம், இப்படியே ஓடுவோம். ஆனால் வருகிற புதன் என்றால் புதன்கிழமை சில வேளையில் காலை மதியம் சில தடப்பட்டு ஒரு நாள் நின்று வியாழக்கிழமை இப்போது சொன்னார்கள் 1 மணி தேதியில் வரணும், பிள்ளையண்டா எங்களை குறைக்காதீங்க. ஏன்னா புதிய லைன் ஒன்று போடுகிறார்கள், ஹைப்ரிட் லைன் என்று சொல்கிறது. அதனால தான் அந்த பிரச்சனை. வளமையான லைனில் இன்டர்நெட் அவர்களுக்கு தர முடியவில்லை. அது வரைக்கும் முந்தி ஓடிக்கொண்டிருந்தது. நாங்கள் இடையீடு எடுத்து ஆவிட்டால் வந்திருப்போம். அதனால் வளமை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொள்வோம். மாலை நிகழ்ச்சிகள் 1-2 தானே இருக்கிறது. உங்களுடைய பயணம் பயிர்வு கூட தொடரலாம், பிரச்சனை இல்லை. நன்றி, மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ராஜினி அவர்களே உற்சாக வணக்கம். தாமதத்துக்கு என் தரப்பில் கருத்தை சொல்லிவிட்டு இதுதான் நடந்தது. இனி தொடர்ந்து சரி. அப்ப டேவிட் அண்ணா கூப்பிடுங்க ராஜினி அவர்களே. வணக்கம் அதிபர்களுக்கும் மாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, துறைசார் வளர்ச்சி ஆண்டு 2024 நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதம், மகத்தான மாதம், ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அனைவரும் இணைந்திருந்து உங்கள் சிந்தனையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் டேவிட் அவர்களே, உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். வணக்கம். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறைவில்லை என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே, அன்பு தங்கை ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. உற்சாகமாக இருக்கின்றீர்களா? ஆம், நன்றி. உங்கள் குடும்ப நில உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1673 பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித லாரன்ஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை பெயர் சொல்லி அழைத்தவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கெடும் உமக்கே இறைவா, நன்றே நன்றே இறைவா, நன்றி நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு
இணையில்லா பலியில் இறைவனை உண்டு சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைத்தோம் நிற்பாய் தினமும் உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றே நன்றே இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். மன்னிக்கவும் மன்னிக்கவும் சிறிது நீர் வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தது போதித்ததெல்லாம் அவருக்கு தெரிவித்தனர். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் தனிமையான இடத்துக்கு ஒதுக்கமாக வந்து சற்றே இளைப்பாருங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாக இருந்தனர். உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவர்கள் படகேறி தனிமையான இடத்திற்கு ஒதுக்கமாக சென்றனர். அவர்கள் போவதை மக்கள் கண்டார்கள். இதை பலர் தெரிந்து கொண்டு எல்லா ஊர்களில் இருந்தும் கால்நடையாக கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தார்கள். இயேசு கரையில் இறங்கிய போது பெருங்கூட்டத்தை கண்டார். ஆயனில்லா ஆடுகள் போல் இருந்ததால் அவர்கள் மீது மனமிறங்கி நடுநேரம் போதிக்கலானார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, பாலைவனத்தில் தோன்றி பரலோக தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற முதலில் கடவுளின் வார்த்தையை, இறை வார்த்தையை அறிவித்தவர் புனித இஸ்னாபகர்லப்பர் ஆவார். ஆகவே அவருக்கு பின்பாக வந்த இயேசுவிடம் சரணடைந்த மக்கள் அவரை தொடர்ந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டதும் அல்லாமல் தங்கள் நோய் நொடி பிணி பீடை துன்பம் கவலை கஷ்டம் அனைத்திலிருந்தும் உடல் உபாதைகளில் இருந்தும் உபத்திரவங்களில் இருந்தும் விடுதலை அடைந்தார்கள். இதற்காக இயேசுவை தேடி ஓடி வருகின்றார்கள் இன்றைய நற்செய்தியிலே மக்கள். புனித மாற்கு அதை விசேஷமாக நமக்கு இன்றைய நாளிலே தருகின்றார். உழைப்பின்றி ஓய்வெடுப்பது தவறு, ஓய்வின்றி உழைப்பதும் தவறு என்னும் சொல்லாடலுக்கு ஏற்ப ஓய்வு மனித வாழ்வுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதும் இன்றியமையாததும் ஆகும். பணியிலிருந்து திரும்பி வந்த சீடர்களின் நிலை அறிந்து அவர்களை ஓய்வெடுக்க அனுப்புகின்றார் இயேசு. இங்கு இயேசு ஓய்வின் 3 அடையாளங்களை வெளிப்படுத்துகின்றார். 1, அன்பின் அடையாளம். நம்மோடு உடனிருக்கும் ஒருவரது கடின உழைப்பை உணர்ந்து அவரை ஓய்வெடுக்க அனுப்புவது என்பது நாம் அவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துகின்றது. 2வது, இரக்கத்தின் அடையாளம். இப்போது இயேசு இரக்கமுடையவராக இருக்கின்றார். அதனால் தான் சீடர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை ஓய்வெடுக்க அனுப்பியது மட்டுமல்லாது பாலைவனத்துக்கு வந்த மக்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். மேலும் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்று சொல்லி புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 9:13 கூறுகின்றார். 3வதாக உறவின் அடையாளம். பொதுவாக நம் மக்கள் மீது தான் உறவுகள் அதிகம் அன்பு இருக்கும். அவர்கள் சோர்வெற்று இருக்கின்ற பொழுது அவர்களை ஓய்வெடுக்க அனுப்பிவிடுவோம். உங்களை நான் நண்பர்கள் என்றேன், என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இயேசு குறிப்பிட்டார். தன் சீடர்களை நண்பர்கள் என்றும் உறவாக்கினார். நமது வீடுகளிலும் சமூகத்திலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை ஓய்வெடுக்க அனுப்புகின்ற பொழுது அவர்களை நாம் அன்பு செய்வது மட்டுமல்லாது நாம் உறவாகவே நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம்.
திருத்தூதர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள். இயேசு தமது அதிகாரத்தில் அவர்களுக்கு பங்களித்து தம்மை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க அவர்களை அனுப்புகின்றார். அதனால் அவர்கள் போதித்தவை செய்தவை பற்றி அவரிடம் தெரிவிக்கின்றனர். இயேசுவின் அதிகாரத்தில் அவர்கள் பங்கு பெற்றதால் வெற்றிகரமாக தமது முதல் நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்து முடிக்கின்றனர். இயேசு அவர்கள் தனிமையானதோர் இடத்துக்கு சென்று ஓய்வெடுக்க சொல்லுகின்றார். தமது பணிக்காக செபிப்பது, நன்றி செலுத்துவதும் இயேசுவின் பழக்கம் என்பதை நாம் அறிவோம். இதையே அவர்கள் சீடர்களுக்கும் கற்றுத் தருகின்றார். இருப்பினும் மக்களின் தேவையை மனதில் கொண்டு அவர்களை அவர் சந்திக்கின்றார். இரக்கம் மிகுதியினால் அவர்களுக்கு போதிக்கின்றார். எவ்வாறு உயிரும் உடலும் ஒன்றாய் இருக்கின்றனவோ அவ்வாறே நற்செய்தி பணியாளரும் கடவுள் உறவில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த தொடர்பு இல்லையே அவர்கள் பணிவாழ்வில் உயிரோட்டம் இருக்காது. அவ்வாறு வாழும் பொழுது வானக தந்தையின் இரக்கத்தை அவர்கள் பிரதிபலிப்பார்கள். ஆகவே அன்பான உறவுகளே, இந்த நற்செய்தி பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற நீயும் நானும் இரக்கத்தை விரும்புவோம், இறைவனடியில் சரணடைவோம். இந்நச்சிந்தனையில் இணைத்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறை ஆசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடவரும் நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் விசேஷமாக அதிபர் அவர்கள் கூறியிருந்தார்கள். சில நிகழ்ச்சிகளை தவிர்க்க முடியாமல் தவிர்த்திருப்பதாக கூறியிருந்தார்கள். ஆகவே பொதுவாக OVP STT புதுரோடு விளையாடு சிறுவர் திறமை தென்றல் என்று சொல்லி குறிப்பிடுவேன். ஆகவே இன்றைய நாளிலே எல்லாவற்றையும் குறிப்பிட முடியாமல் இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களை மீண்டுமாக நாளைய தினம் தங்கையுடன் கலைவாணி மோகனுடன் சந்திக்கும் பொழுது அன்போடு விடைபெறுகின்றேன். அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கிக் கொண்டு நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதத்தில் நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. உங்களோட சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஜியா நடேசன் அவர்கள் வாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். அதிபர் நடாமோகனவர்களுக்கு, கலைவாணி மோகனவர்களுக்கும், அனைத்து பாமுகரும் தொகுப்பாளினி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கு எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசில குறிக்கொண்டு நன்றியும் வந்து ஜியானுடைய இந்த பொதுக்காலத்தின் 16ஆம் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை 7024வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்கிறவர்களைத்தான் இரக்கமுள்ளவர், கருணை உள்ளங்கொண்டவர், உறவுகள் என்கின்றோம். நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்ட சிறுகள் திரும்பி வந்தபோது அவர்களுக்கு ஓய்வு தேவை, தனிமை தேவை என்பதை உணர்ந்தவராக தனிமை இடத்திற்கு பாலைவனத்துக்கு அழைத்துச் செல்கின்றார். இயேசுவும் சீடர்களும் தனிமையான இடத்திற்கு செல்வதை அறிந்து அவர்களை தேடி வந்த பெருங்கூட்டத்தின் மேல் இரக்கம் கொண்டு இயேசு அவர்களுக்கு கற்பிக்கின்றார். இயேசுவிடம் காணப்படுகின்ற இரக்கமும் கருணையும் உறவும் அவரை பின்பற்றுகின்ற நமக்கும் இருக்க வேண்டும். இரக்கமும் அன்றும் இல்லாத உலகில்தான் ஏழைகளும் நோயாளிகளும் அதிகமாகின்றார்கள். நம்மிடம் கருணை காட்டும் ஆட்கள் இருக்கின்றார்களா, நம்மை பிரிந்து கொள்கின்றார்களா என்ற எண்ணம் ஏற்படும் போது மனிதர்களில் ஆற்றல் அதிகரிக்கின்றது, இறைவனோடு உள்ள உறவு வலுவடைகின்றது. இதைத்தான் இயேசு நம்மிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார். நாம் கருணை உள்ளம் கொண்டவர்களாக வாழ்ந்து முன்மாதிரியாக இருப்போமாக. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ். இயேசுவின் அன்பு இதயத்திலே இன்பம் காண்கின்றேன், இயேசு நல்லவர் என்று நான் சுவைத்து மகிழ்கின்றேன். துதித்திடுவேன், ஆராதிப்பேன், வாழ்த்துகின்றேன், தோத்திரமே. அன்பு என்பது தெரியாதிருந்தேன், ஆசைகள் என்னும் பிடியில் இருந்தேன், பாவ சோதனையில் நான் இருந்தேன், அன்பர் இயேசு மீட்டு விட்டார். அலைந்து திரிந்தேன் பாவ உலகில், அணைத்து கொண்டார் தன் மகனாய். இயேசுவின் அன்பை பருகிடுவேன், பரிந்து தினமும் ஜெபித்திடுவேன். இயேசுவின் அன்பு இதயத்திலே இன்பம் காண்கின்றேன், இயேசு நல்லவர் என்று நான் சுவைத்து மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே.
நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்களின் நன்றிகளின் நன்றி. வணக்கம். அடுத்ததாக நேவிஸ் அவர்கள் வாருங்கள். உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி நடராஜி அல்போன்ஸ் அவர்களே. வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகளுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்று இயேசு நற்செய்தியில் கூறுகின்றார், உழைப்பின்றி ஓய்வு எடுப்பது தவறு. ஓய்வை பற்றி பேசுகின்றார். ஓய்வு காட்டும் அடையாளங்கள். உழைப்பின்றி ஓய்வெடுப்பது தவறு, ஓய்வின்றி உழைப்பதும் தவறு என்னும் சொல்லாடலுக்கு ஏற்ப ஓய்வு மனித வாழ்வுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதும் இன்றியமையாததும் ஆகும். பணியிலிருந்து திரும்பி வந்த சீடர்களை இயேசு ஓய்வெடுக்க அனுப்புகின்றார். இங்கு இயேசு ஓய்வின் 3 அடையாளங்களை வெளிப்படுத்துகின்றார். அதாவது அன்பின் அடையாளம், நம்மோடு உடனிருக்கும் ஒருவரது கடின உழைப்பை உணர்ந்து அவரை ஓய்வெடுக்க அனுப்புவது என்பது நாம் அவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துகின்றது. அடுத்ததாக இரக்கத்தின் அடையாளம், இயேசு இரக்கமுடையவராக இருக்கின்றார். அதனால் தான் தன் சீடர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை ஓய்வெடுக்க அனுப்பியது மட்டுமல்லாமல் பாலைவனத்திற்கு அவரை தேடி வந்த மக்களுக்கும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கும் உணவளிக்கின்றார், அவர்களை குணமாக்குகின்றார். அடுத்ததாக இங்கு உறவின் அடையாளம் வெளிப்படுகின்றது. உறவின் அடையாளமாக பொதுவாக நம் உறவுகள் மீது நமக்கு அதிகம் அன்பு இருக்கும். அவர்கள் சோர்வற்று இருக்கின்ற பொழுது அவர்களை ஓய்வெடுக்க அனுப்புகின்றோம். உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என்கின்றார் இயேசு. நான் கேட்டவை அனைத்தையும் தந்தை எனக்கு தந்தார், அதே போல் நானும் உங்களுக்கு எனது அன்பை உங்களுக்கு அளிக்கின்றேன் என தன் சீடர்களை நண்பர்கள் என்னும் உறவாக்கினார். நமது வீடுகளிலும் சமூகத்திலும் இருக்கின்ற அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் மீது நாமும் இரக்கம் கொள்வோம். அவர்களை ஓய்வெடுக்க அனுப்புகின்ற பொழுது அவர்களை நாம் அன்பு செய்வது மட்டுமல்ல, அவர்களை நாம் உறவாகவும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கொண்டு அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை எந்நாளுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை எந்நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த நாடுதே அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த நாடுதே அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே என்று கூறிக்கொண்டு திருமதி ராஜினி போன்றவர்களே, உங்களுக்கும் இந்த காலை பொழுதில் இருந்த எல்லோருக்கும் நிறைவான ஆசிரியர் வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இணைந்திருக்கின்ற அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறும் ராஜினி அல்போன்ஸ். நன்றி. நன்றி. இந்த நேரத்தில் கூட சிந்தனையை தந்ததுக்கும் உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. வணக்கம். அடுத்ததாக சிந்தனை. வணக்கம் அனைவருக்கும். நடுவர் எனக்கு மட்டும் இல்லை, நன்றி. நீதியான நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் எனவே காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார்.
நான் அறிவித்த செய்தி நிறைவேற்று அனைத்து நாட்டவரும் அத்தனையும் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் பக்கம் நின்று நமக்கு வலுவூட்டுவார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவிப்பார். இங்கு அனைத்திலும் இருந்து நம்மை விடுவிப்பார். நாம் விண்ணரசில் சேர்ந்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி பிடித்தாவது. நாம் என்றென்றும் அவரை நினைவில் கொள்வோம். எல்லாம் தருகின்றேன் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் என்னையும் தருகின்றேன். இயற்கை தந்த மலர்கள் பறித்து தருவேனுமக்கு காணிக்கை. உழைப்பின் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். நன்றி, வணக்கம். சிந்தனைகள் தந்த டேவிட் அவர்கள், நடேசன் அவர்கள், டேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்து உங்களோட சிந்தனைகளை தாருங்கள். சுய சிந்தனை இருந்தால் எல்லோரும் தரலாம். அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். அதுக்கு முதல் பாலன் அவர்கள் விடுமுறையோ தெரியல, காணல அவரை. வேற நானும் நீங்க கூப்பிடவே இல்ல, அவர் இல்ல. அப்படி ஏதாவது வெள்ளிக்கிழமை சொல்லி இருந்தார்களா? யாருக்காவது தெரியுமா? காணல, இல்ல போல இருக்கு. நானும் பார்த்தேன். நாங்க அவர் வெள்ளிக்கிழமையும் கலந்து கொள்ளவில்லை. அப்படியா? சரி. வெள்ளிக்கிழமை வந்தவர் நேரத்துக்கு நேரத்துக்கு வந்தவர் கொஞ்சம் தாமதமாயினதால் சென்று போயிட்டு. சரி சரி, மிக்க மகிழ்ச்சி. தொடர்போம். நன்றி. அடுத்து யாராவது உங்களோட சிந்தனையை தாருங்கள். ஒரு ஆளை கூப்பிட்டு அவ இல்ல போல. இல்ல, அதான் பேரை கூப்பிடாம அவியலா தர எல்லாரும் தர வேணும் என்றுதான் வந்து சிந்தனைகளை தாருங்கள். ஏதாவது போற வர வழியில நான் சொல்றேன். வணக்கம். இன்னைக்கு நான் எப்படி நடப்பேன் ஒரு பாதையை யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா அவனா எனக்கு என்ன சிந்தனை வந்தா, இப்ப இப்படி முகல் நல்ல கருத்து இருக்குதுன்ட்டு அவன் முகம் இப்படி கருத்து இருக்கும் போது இப்ப மழை பெய்ய தொடங்குது. அதனால எனக்கு இன்னைக்கு விருப்பமாக செய்ய முடியவில்லை. அதுதான் நல்ல சுகமான விடயம் எனக்கு. மழை பெய்யுதா உங்களுக்கு? இப்ப நல்லா மழை பெய்யுது. மழை வாரம் நல்ல மல்லடி. ஆனா நான் நேற்று ஒரு இடத்துக்கு போனோம். அங்க நல்லா தண்ணீரோட விளையாடி எல்லாம் செய்து இப்ப எனக்கு சளி வந்து இப்ப எனக்கு சிறப்பாக போகுது. சளியா? நேற்று நான் ஒரு இடத்துக்கு போய் அங்க சிறப்பா போகுது என்று கடைசியில முடிச்சிருக்கீங்க. சளி சிறப்பா வர போகுது. சளி சிறப்பா வர. இந்த நான் மட்டும் ஒரு டிஷர்ட்டோடையும் அரை காய்ச்சியோட தான் போய் எப்படி சின்ன வயசுல இருந்து நினைஞ்சு வளையினவர்களுக்கு வருத்தம் ஒரு காலம் பெற. ராஜினி அவர்கள், நீங்கள் புதுசா பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கற்றுக்கொள்ளலாம். இல்லை என்று இல்லை, இது உலகம். நாங்கள் மில்லியன் வருடங்களுக்கு முன்னமே கண்டுபிடிச்ச வந்து பிள்ளைகள் கூட பிடிச்சது கிடையாது. மழை வெஞ்சாலும் கொப்பியை கலட்டி போட்டு நடந்து வரையினா அவையிலும் பழகிட்டு. இப்ப என்ன சொன்னீங்க முதல்ல? நான் சொன்னேன் இல்லை என்று யாரும் உங்களுக்கு எதிராக குறை கொடுத்திருக்காரு. அப்படி அல்ல, உடல் எதிர்ப்பு சக்தி வந்து சின்ன வயசுல இருந்து பழகி கொள்ளலாம். அப்படி வந்தவர்களுக்கு மழைக்கு வராது.
நகுலுக்கு மழை வரப்போகுதுன்றேக்குள்ளேயே சளி வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அது இல்ல, எனக்கு எவ்வளவு சளி பொத்தி இருக்குது. நான் வளர்க்கப்பட்டிருக்கு. நேற்று ஒரு இடத்துக்கு போனோம், அங்க நல்லா தண்ணீரோட விளையாடி எனக்கு சளி வந்தது. இப்ப அதான் இன்னும் கூட சொல்றேன். சளி வரப்போகுது. சில பிள்ளைகளுக்கு தண்ணீர முன்னாள் நின்றாலும் சளி வராது. காரணம் அவருடைய உடம்புல எதிர்ப்பு சக்தி கூடுதலாயிரும். எனக்கு அது இல்ல. சரி, டாக்டர் காதர் மாமா கூப்பிட்டு கதைங்க இதை பத்தி ஒரு நாடு. உடல் எதிர்ப்பு சக்தியை பத்தி கதைப்போம் என்ன, யாருக்கு தெரியும் நிகழ்ச்சியில. சரி, ஓகே. ஒரு சின்ன தூண்டல் உண்டு. நேவிஸ் அவர்கள் சொன்ன சிந்தனை உண்மையில எனக்கு அது சின்ன வயசுல தெரிஞ்சிருந்தா நான் எவ்வளவு என்னுடைய வாழ்க்கை மேம்பட்டிருக்குமோ அதான் உண்மை. செலவு செய்ய முன் உழைத்த காசுன்னு சொல்றதை விட இல்லை, உழைத்து செலவு செய். நீ 5 பவுனுக்கு நீ பெட்ரோல் 5 யூரோக்கு பெட்ரோல் அடிக்கணும்டா, 5 யூரோ உழைச்சிட்டு பிறகு பெட்ரோல் அடிக்க பழகு என்ற வாழ்க்கையை எல்லாரும் கற்றுக்கொண்டே வளர்ந்தோமானால் வேலைக்கு போகாதவர்கள் கூட சிக்கனப்படுத்தி அந்த 5 யூரோவை எடுத்து அதை செலவு செய்வதை கற்றுக்கொள்ளலாம். என்ன சொல்லியிருந்தார் நேவிஸ் அவர்களை தவிர வேறு யாக்கள் சொல்லுங்க, அவருடைய சிந்தனையில் ஆரம்ப வரிகள் ஆராய்ச்சி கேட்டீங்களா? மன்னிக்க மாமா, ஆனா நான் கொஞ்சம் சொல்லுறேன். இங்க பாத்தீங்கன்னா இது கமரா அடிக்கும். இப்போ ஒரு கொஞ்சம் வேகமா ஓடினா இது இங்க கமரா அடிக்கும் பாக்ஸ் இங்க கண்டு இருக்கிறது. நீங்க வேகமா ஓடினா அடிக்குமா? யா, இங்க இப்ப வேகமா இங்க நீங்க வேகமா ஓடினா அடிக்குமா? யா, இது ஒரு கார் மாதிரி கிடையாது. அது பின்னுக்கு பார்த்தா அது கார் ஓடுறதுக்கு வச்சிருக்கிறோமா கார் ஓடுறதுக்கு வச்சிருக்கிறோமா கேமரா? கார் வேகமா ஓடினா அப்ப அது அடிக்கும். அது அந்த நீங்க வேகமா ஓடினா அடிக்குமா? இல்ல, நான் இப்ப நடந்தா இல்ல. அதனால நீங்க நான் வேகமா ஓடினான் கேமரா இருக்குதுன்னு சொல்லி இல்லையோ? சரி, மாமாவோட கதை சரி. நான் ஏதோ சொல்ல வலிக்கிறேன், நாங்கள் குறுக்கிட்டு விளாசி விட்டாரு. சரி, இப்ப முடிஞ்சது. வேற ஏதாவது சிந்தனைகள் இல்ல, இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் கார் 60, அதாவது நகரத்துக்குள்ள 60 கிலோமீட்டருக்கு மேல, பிரான்ஸ்ல 50 கிலோமீட்டருக்கு மேல ஓடினாத்தான் இது அடிக்கும். ஓகே, அது உண்மை. ஆனால் நகுல் ஓடும் போது 60-50 கிலோமீட்டருக்கு மேலே ஓட வேணும். அதான் எப்படி எனக்கு அந்த வேகத்திலேயே ஓட வேணுமே, அப்பதானே அடிக்கும். அது இல்ல பிரச்சனை. நகுல் 50 கிலோமீட்டருக்கு மேல ஓடினால் கேமரா அடிக்குமா? அடிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல 30 ஓடினாலே வாய்ப்பு அடிக்கும். 30 இங்க ஓடுது. சரி, 30 மாமா சொன்ன மாதிரி நகுல் ஒருக்கா ஓடி பாருங்க. 30 இப்ப போயிட்டு இப்ப அங்க தாண்டி போயிட்டேன். இல்ல, இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு ஒரு நாள் ஓடி நிறுவிடுவா. அப்பாவை கேமரா எடுக்க சொல்லி போட்டு, அதாவது அந்த வாகனத்தின் உலகத்தின் அசைவை பொறுத்து தான் அந்த கேமராக்கள் வேலை செய்யும். அவை மனிதனுக்கு அந்த வேலை செய்யுமோ தெரியல. அப்ப பறவை ஒன்று 60 கிலோமீட்டர் வேகத்துல ஓடினா கேமரா அடிக்குமா? அடிக்காது. அந்த மெட்டலுக்கும் இதுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் அதனால ஆளுக்கும் அடிக்காதுன்றதுதான் நான் நம்புறேன். நான் சைக்கிளோட போகும்போது சைக்கிளுக்கும் அடிக்காது. சைக்கிளுக்கு அடிக்கும். சரி, எதுக்கும் செய்து பார்ப்போம். இருக்கா என்ன? இது ஒரு விஷயம். ஒரே அரம்புக்கு தலைப்பு பார்க்குவோமா? எல்லாரும் அப்பாக்கள் எல்லாம் கேமராவோட நிக்கணும், பிள்ளைகள் எல்லாம் போகுமா சைக்கிள்ல ஓடணும். அது அடிச்சால் சக்சஸ். இல்லைன்னா இதுல ஒரு கதை சொல்லுறேன். ஸ்ரீதரன் மாமா எந்த நாடு? அவர் ஒரு கதை சொன்னார். சுவிஸ்ல ஒரு நண்பர் இப்ப 50 கிலோமீட்டர் வைங்க கேமரா இருந்தது. அப்ப அவர் அதுல 40ல போயிருக்கிறார். கேமரா அடிச்சிட்டு இவர் இது புதினமா இருக்கண்டு காரை அடுத்த எக்ஸிட்ல ஓட்டோபான் சோட்டியில திருப்பி வாரார். திருப்பி 30ல வாராரு. கேமரா அடிக்குது. ஒரு 5-6 தடவை செய்து பரிச்சித்து பார்த்துட்டு நேர பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஒரு குற்றச்சாட்டு கொடுக்கறதுக்கு. இப்படி என்ன அவியல் சொல்லிச்சு, அப்படி அடிக்காது. இல்ல, அடிச்சது 100% ப்ரூவ்.
அப்ப சரி என்று போட்டு என்ன கேட்டுச்சுன்னா, நீங்க சீட் பெல்ட் போட்டிருந்தீங்களா? அப்ப அவர் சொன்னார் அது தெரியல, ஆனா சீட் பெல்ட்டுக்கு கேமராக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப போலீஸ்கார சிரிச்ச முகத்தோட கேட்டிருக்காரு. இது சரிதான் சொன்னா உண்மை கதை, உண்மையா அவருடைய நண்பருக்கு நடந்தது. அவர் சொல்ற திருப்பி சொல்லுங்க, சீட் பெல்ட் போட்டுட்டீங்களா? அப்புறம் பார்த்துட்டு இல்லாம இருக்கலாம், அதுக்குதான் கேமரா அடிச்சது. அப்ப இவரு கேட்டிருக்காரு ஸ்பீட் கேமரா இல்லோ, அப்பயே நான் 50 கிலோமீட்டர் போட்டிருக்கேன், இல்ல சீட் பெல்ட்டுக்கும் அடிக்கும் என்று சொல்லி பிறகு இல்ல அவர் தான் இது சேலஞ்ச் சவால் விட போறேன், இதுக்கு எதிராக இதை செய்ய போறேன்னு அடுத்த நாள் எங்கேயோ போய் விசாரிச்சா அந்த குறிப்பிட்ட கேமரா சீட் பெல்ட்டுக்கும் அடிக்கும். அப்ப அவருக்கு 5 or 6 டிக்கெட் வந்துட்டு அவர் கட்டினாராம். புற என்ன அங்கேயோ எல்லாம் போய் ஆலோசனை இல்லாம விடுத்து அவங்க சொல்லி போட்டாங்க, இல்ல இல்ல நீ சீட் பெல்ட் இல்லாம வந்தது தவறன். அதனால இது சுயநலன் இன்று ஜெர்மனி போய் கொண்டிருக்கிறதுனால சிவாஜி அவர்கள் இருந்தார், தாங்கள் இணைய மாட்டோம் என்று அவர் வரைக்குள்ள கேட்போம், இது இருக்கா திருப்பி இருக்கா உண்மையா பொய்யாண்டு. இப்ப நானும் சொன்னேன் சீட் பெல்ட்டுக்கும் கேமராக்கு என்ன சம்மதம் என்ற. ஐயோ இது நடந்தது என்ற நண்பருக்கு அப்படியே கவனமா இருந்தோம். முதல்ல எல்லாரும் சீட் பெல்ட் போட்டிருக்கணும் என்ன. அப்ப அதுதான் இப்ப நான் கொண்ட கேமராவில பறவை போனாலும் அடிக்கணும், சைக்கிளுக்கு அடிக்குமேண்டா. ஒரு பறவை தாழ்வாக பறக்குது 60 கிலோமீட்டர்லேண்டா, அதுக்கு அடிக்கணும் என்ன கேமரா. ஓமோ இல்லையோ? நிகழ்தகவு அப்படித்தானே சொல்லுவேன். அப்ப நாங்கள் ஒரு நாளைக்கு சைக்கிள்ல பூகமா வந்து அந்த இடத்தால 30+ தாண்டிக்குள்ள அடிக்குதாண்டு பார்ப்போம். இது நல்ல ஒரு சிந்தனை. நாங்கள் வாழ்றேன்டா கிளீனா வாழணும், மேக்கப் போட்டு வெளிக்கிறோம். எந்த நேரம் மேக்கப் போட்டு இந்த மாதிரி யாரும் வந்து கதவை தட்டினாலும் துறக்கலாம் அவன். அது போலத்தான் இந்த சிந்தனை நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜெயா நடேசன் அவர்கள். நான் காலம் எழும்பினோட ஜன்னல்ல திறந்து பார்த்தேன், மழை பெய்து கொண்டிருந்தது. அப்ப நான் இன்னைக்கு சிந்தனையை சொல்லி போட்டு வெளியில போகலாமோ, கூட கொண்டு போகணும், பேக் கொண்டு போகணும், போன் கொண்டு போகணும்னு நினைக்கிட்டு யோசிச்சு கொண்டு சிந்தனை எல்லாம் செய்ய முடிய பார்த்தா இப்ப நல்ல வெயில் இருக்குது. அப்ப கட்டாயம் வெளியில போகத்தான் வேணும் என்று மனம் சந்தோஷப்பட்டு அப்படியா வெளியில வந்து விட்டேன். நான் கொண்டு வரவில்லை, வெயில் இருக்கிறார். இப்ப ஒன்றும் இல்லாட்டிலும் எங்கள் பெண்கள் வந்து பெரிய ஹேண்ட்பேக் கொண்டு தோல்ல கொழுவி கொண்டுதான் எப்பவும் இருப்பாரு வெளியில காணைக்கு. ஏன்னா அதுக்குள்ள எப்பவுமே ஒரு மொபைல், வீட்டு திறப்பு, கூட மழையோ வெயிலோ வச்சிருக்கலாம் தானே. அது கொண்டு போகலாம் என்று பாரம் தான் இப்ப நடந்து இருந்தது. மழை பெய்த அப்படிக்கா இருந்தது. ஆனா இப்ப நான் திரும்பி பார்த்தேன், நல்ல வெயில் இருக்குது. அப்ப தேவையில்லை கூட எடுத்து வச்சுட்டு பேக்க கொண்டு வா. அது அதே அளவு பேக் தானே கொண்டு வார்கள், சின்ன பேக்கா கொண்டு வந்துருக்கலாம். இல்ல அதுக்குள்ள கதக்கை சாமா இருக்குது. அது என்ன இருக்கும், 5-6 பாவிச்ச டிஷ்யூ, 2 பாவிக்காத டிஷ்யூ, லிப்ஸ்டிக், ஒரு கண்ணாடி, குட்டி கண்ணாடி உண்டு, தண்ணி போத்தல், ஒரு சூயிங்கம், பாதி சாப்பிட்ட சூயிங்கம் இருக்கு. 4 மாசத்துக்கு முன்ன வாங்கின ஒரு கடையின் விலை பற்றி சீட்டு இருக்கும் அதுக்குள்ள. விசேஷமாக தண்ணி போத்தல் இருக்கும், அதாவது ஷெல் போத்தல் இருக்கும், மற்றது தண்ணி போத்தல் வச்சிருப்பார்கள், மற்றது சொண்டுக்கு பூசுறதுக்கு அந்த இது இருந்தால் அந்த வச்சிருப்பார்கள். நீங்க சொல்ற நான் வச்சிருக்கிறேன் இல்ல, பேர்ஸும் ஆனா சன்கிளாஸ் வைக்கிறேன். சரியான வெயிலா கண்காணிக்க இல்ல, மழை வந்தா என்ன செய்வீங்க? கூட வேணும் எல்லாம் இல்ல இல்ல, அதாவது எந்த நேரத்திலையும் வெயில் அடிக்கும், திடீரென்று மழையும் பெய்யும். அது ஆடி மாசங்கள்ல அது வளமையான ஐரோப்பாவில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆகவே அதுல வந்து நாங்கள் அவதானமா இருக்கணும். குழப்பத்துக்கு
ஆனா நானும் அதுக்கு இன்னொரு ஒன்று காட்டலாமா? இங்க எங்கள்கிட்ட ரேம் பாதை இங்க திருத்தப்படுகிறது. அப்ப இந்த ரேம் பாதை திருத்தும் போது முதல் இங்கத்தான் ஓட இங்க திருத்தப்படும் போது இங்கத்தான் ஓட முடிஞ்சது. இப்ப லண்டன்ல போது இப்ப அங்க ஓடணும். இப்ப லண்டன்ல நாங்க இடது பக்கம் ஓடணும், அது இடது பக்கத்துல தான் ஓடணும். ஆனா நோம்பலா வலது பக்கத்துல ஓடணும். அதான் இப்ப இந்த இடது பக்கத்துல ஓடணும் என்று இப்ப இங்க செலுத்தப்படும் போதுனால. ஓ, இதுல நின்று ஏன் இப்ப சொல்றீங்க? விளங்குதா? இதுல நின்று ஏன் இப்ப சொல்றீங்க? இல்ல இப்ப ரேம்ப் பாதை திருத்தும் போது நாங்க லண்டன்ல போது இப்ப லண்டன்ல போட மாதிரி பரவாயில்ல. இப்ப ட்ரெயின் போகுதுண்டா ட்ரெயின் மாமாவை நிறுத்தி கதைச்சிருக்கலாம். இதுக்கு எப்பவும் சொல்லலாம் தானே. அவர் கதைச்சு முடிய கதைக்கிட்டா நல்லா இருக்கும். என்ன மன்னிக்கவும் சொல்லி போட்டு கதைக்க தொடங்க கூடாது. பிள்ளைய எடுக்கல அடுத்த முறை சரியா சரி ஏன்னா மாமா காய்ச்சி கொண்டு உடனே டக்குன்னு பாஞ்சு குழப்பிட்டீங்க. இந்த போகுது ட்ரெயின் என்ற மாதிரி. அப்படி இல்ல தானே. ஓகே, ஆறுதலா ஒருத்தர் கதைச்சு முடிய நீங்கள் ஒரு டேர்ன் எடுத்து அது சொல்லலாம். அந்த இடத்தை தாண்டிட்டேன் நான் அந்த வந்த ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லி அது பெரியோர்களுக்கும் பொருந்தும். நான் உங்களுக்கு மட்டுமில்லை, எனக்கும் தான். நன்றி. நான் முடிச்சிருங்க சொன்னது. ஆகவே அந்த இப்ப சாதாரணமாக போகும்போது கையில இப்ப இந்த இது இருக்கும். இப்ப அந்த ஷெல் இப்ப கொரோனா காலத்துல போட்டோம் தானே, அந்த ஷெல் கட்டாயம் அங்கேயும் போட்டு கொண்டு போகும். இந்த ஷெல் அந்த லிக்விட், ஆமா அந்த லிக்விட் கட்டாயம் இருக்க வேணும். ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த மெட்ரோவில போகும்போது இல்ல பஸ்ல போகும்போது கடைகளுக்கு போகும்போது அந்த கடிகளை அதுகளை எடுக்கும் போது மூக்க துடைச்சி போட்டு அதுல பிடிப்பார்கள். துப்பி போட்டு அந்த அந்த மூஷ்வா அந்த டிஷ்யூ அதுக்குள்ளே அப்படியே எச்சியை துப்பி போட்டு அதை மடிச்சு பாக்கெட்ல வைப்பார்கள். இப்படியான அந்த ஒரு இதான இதெல்லாம் செய்வார்கள். ஆகவே அந்த லிக்விட் கடைக்கு போய் சாமான் வேண்டிக் கொண்டு போகும்போதும் வரும்போதும் அந்த லிக்விட போட்டு கையை துடைச்சு போட்டு வருவது மிக மிக அதுக்காக அந்த லிக்விட் வேணும். மற்றது தண்ணி போத்தல் வேணும். மற்றது இந்த கைக்கு போகும்போது சில நேரம் எங்களுடைய தோலுக்கு சில இடங்கள்ல சோப் போட்டு கழுவினோன்னு சில நேரம் வெள்ளையா இருக்கும். அப்ப அதுக்காக அந்த கிரீம் அது வேணும். அப்ப அது இருக்கும். மற்ற மூஷ்வா அந்த டிஷ்யூ ஒரு பேக் இருக்கும். தச்சலாக 2 ஏதாவது அவசரம் வரைக்குள்ள மூக்கு சீரும் போது அப்படி ஏதாவது மூக்கு நீர் சிந்தும் போதா துடைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இது வேணும். அப்ப இப்படி கூட வேணும். மற்ற சிவ புத்தகங்கள் அதுகள் பண்ணி வச்சுன்னா இது ஒரு தோல் இடது பக்கம் என்னுடைய ஜாக்கெட் அப்படியே தேஞ்சு அந்த பேக்கின் பாரத்துல என்னுடைய ஜாக்கெட் ஒரு பக்கம் அப்படியே தேஞ்சு போயிட்டு. மற்றது எப்பவும் இது. அப்ப நேற்றைக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போது வீட்டு துறப்பு எடுத்து பிரேமாட்ட கொடுத்தேன். மற்றது டெலிஃபோனை மட்டும் பாக்கெட்ல வச்சுக்கொண்டு மற்ற கொண்டு போகக்கூடிய முழு சாமானையும் அப்படியே வீட்டுல விட்டுட்டு கடியை எடுத்து கொண்டு போய் சாமான் வேண்டி கொண்டு வந்தேன் மார்க்கெட்ல. அப்ப அப்படியே அதான் அதாவது ஒரு உண்மையில அந்த பேக் கொண்டு போறது ஒரு பெரிய ஒரு பாரமும் இதுவும் மாதிரி தண்டை காலையில செய்திருந்தார்கள். ஆகவே தவிர்க்க முடியாது, அதுதான் சொல்ல வந்தேன். நன்றி. அதாவது சகோதரி நடேசனுடைய அந்த தொகுப்போடு அந்த கருத்தோடு என்னுடைய கருத்தையும் கண்டிப்பா ஆனால் என்னுடைய அனுபவத்தை பாய்ந்திருந்தேன். கையில தூக்காம இடுப்புல ஒரு பெல்ட்டை கட்டி அதுல கொழுப்பி கொண்டு நடக்கிறது நல்லது. நாங்க செய்ய மாட்டோம். ஏனென்றா மற்றவியல் பாப்பினம் ஏதாவது சொல்லுவினம்ட்டு கைவீசி நடக்கிற போது அது சின்ன தூரமா இருந்தாலும் பெரிய தூரமா இருந்தாலும் கடைக்கு போனா என்ன தேவாலயம் போனா என்ன நல்லது. ஆனால் இப்ப சிலர் நான் முதல் சொன்னது தோல்ல கொழுவி இருப்பாரு, அது ஓகேயா இருக்கும். ஒரு நகைச்சுவை நடந்தது. ஊர் விளையாட்டு போட்டி ஒன்று லண்டன்ல ஒரு அம்மா பெரிய நீளமான சங்கிலியில ஒரு ஹேண்ட்பேக் கொழுவி கொண்டு சங்கீத கதிர நிகழ்ச்சியில நடக்கிறார். அப்ப நான் சாதுவா அறிவிப்பு செய்து நான் அப்ப சொன்னேன், அம்மா மிகப்பெரிய பெருமதியான பொருட்களை ஹேண்ட்பேக்கில் வைத்திருக்கிறார், அவர் கீழே இறக்க முடியல, அவள் அது ஒன்று நடக்கிறார். அந்த பெண் தான் வென்றார் கடைசியில. அப்ப நான் கேட்டேன், உங்களோட ஹேண்ட்பேக்ல என்ன இருக்குது, நகை ஏதாவது இது கொண்டு வந்திருக்கீங்களா என்று கட்சி. அது சும்மா வளமையான சாமான் தான், அப்பயும் வச்சுக்கேன்டா. கொஞ்சம் யோசிச்சு போட்டு கீழே வச்சிருக்கலாம், அது பழகி போச்சு, நான் எங்க போனாலும் தோல்ல ஹேண்ட்பேக் போட்டுக்கொண்டா இருப்பேன். அது ஒரு நகைச்சுவையாக இருந்தது. சில பேர் அப்படித்தான். உங்களில் யாராவது தொப்பி போட்டுக்கொண்டு எப்பவுமே வெளியில வர்றாக்கள் இருக்கிறீங்களா? நான் தொப்பி போடுறேன். இல்ல எப்பவுமே தொப்பி ஏண்டா அது மொட்டை தலையண்டு காட்டாம இருக்கு. எப்பவுமே எங்க வீட்டுக்காரங்க
சிலர் தங்களோட அடையாளமாக சிலவற்றை வைத்து அதுல இந்த ஹேண்ட்பேக்கும் பெண்களுக்கு ஒரு அடையாளம். நான் நினைக்கிறது உண்மையில அவசியம் இல்லாத ஒரு வேலை. இன்னைக்கு பேங்க் கார்டு கொண்டு போக தேவையில்லை, கை உண்மையில வீட்டு துறப்பே கொண்டு போக தேவையில்லை, எல்லாம் எதுக்குள்ள வந்துட்டுது, அதுக்குள்ள வந்தது. குடப்பிடிக்க தேவையில்லை, மழையண்டா நினைஞ்சு வெயிலண்டா காஞ்சு பழகிறது தானே வாழ்க்கை, இயற்கை தானே. அதுக்கு எதிராக அது கடவுள், அதுக்கு எதிராக நாங்களே ஆக்ஷன் எடுப்பான் என்று நினைக்கிறேன். இனி சதா ஹேண்ட்பேக் இதுல ஒரு முக்கியமான இது, அதாவது எங்களுடைய இளம காலத்துல அந்த கிரவுண்டுல வந்து மழை சோனா வாரியா அடிச்சு ஊத்தி இதன்னும் அந்த மலைக்குள்ள தோஞ்சு பள்ளிக்கூட கிரவுண்ட்லயும் சரி, வீட்டுக்கு வந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு சின்ன டென்னிஸ் போல எடுத்துக்கொண்டு ஓடி திரிஞ்சு இதண்டு அடிச்சு எந்த மழையோ அதை இதோ எங்களுடைய பள்ளிக்கூட பாடசாலை இல்லாட்டி ஊரில் உள்ள நண்பர்களோடு சேர்ந்து அந்த அடை மலைக்குள்ளையும் தோஞ்சு வடிஞ்சு காகம் மாதிரி வீட்டை போய் திரும்ப முழுகிட்டு இரண்டு தலையத்து வண்டிவா துளைச்சிட்டு அப்படி இருந்த வழக்கம். ஆனால் இப்ப இந்த வயதுல ஒரு துளி மழை தலையில விழுந்த உடனடியாக தும்மல், நாசியில இருந்து நீர் வடிதல், இப்படியான குணங்கள் எல்லாம் இருக்கின்றது. இதற்காக என்ன செய்வது? இப்ப நீங்க சொன்ன மாதிரி, அதாவது வெளியில போகும்போது குளிர்காலத்துல மிக மிக முக்கியம் ஒன்று. ரெண்டாவது வந்து இப்ப வெயில் காலத்துல தலைக்கு சூரிய வெளிச்சம் வேணும். அது மிக மிக முக்கியம். ஏன்டா தலைக்குள்ள உள்ள கொழுப்புகள் இதுகள் எல்லாம் வந்து சூடறி ஓரளவுக்கு அந்த இறங்குறதுக்கு அதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப ஆகவே வந்து எல்லா நேரத்திலையும் தொப்பி போட இயலாது, எல்லா நேரத்திலையும் தலையை பாதுகாக்க இயலாது. அந்த தலையை பாதுகாக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த வெயில் காலத்துல தொப்பி இல்லாம நடந்து போகலாம், அது வேற பிரச்சனை. ஆனா இன்றைக்கு உள்ள சூழ்நிலை ஒரு துளி தண்ணீர் தலையில விழுந்தாலும் எனக்கு அது ஒரு அலர்ஜிக் மாதிரி, அப்படியே அடுத்த நாள் எழும்ப முடியாது. இந்த நீர் மூக்கில இருந்து நீர் வடிந்து கொண்டிருக்கும். அப்படியான நிலைகள் இருக்கின்றது. அதாவது என்னுடைய உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டிஆக்சிடென்ட் குறைந்து விட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள. அதுதான் உண்மை. இடைக்காலத்தில் சின்ன வயசுல வந்த வாழ்க்கையை நீங்க தவற விட்டுட்டீங்க. அப்ப ஒரு பழக்கம் வந்து மழையை கண்டா நஞ்சு வெயில கண்டா காஞ்சி வர்ற பழக்கம் வந்தா அதை சதா கடைபிடிப்பவர்களுக்கும் பிரச்சனை வேணாம். அதுக்கு நான் ஒரு உதாரணம், நான் உபதேசம் பண்ணவில்லை, எனக்கு மழைக்கும் தப்பி ஓட்டதில்லை, உடையண்ட சாமான் பிடிக்கிறது இல்லை, வாழ்க்கையில நல்லா நினைவன் நல்லா காய்வன். அதுக்காக உங்களை முயற்சிக்க சொல்லி தவறா சொல்ல இல்லை. ஆனால் எதிர்ப்பு சக்தியை எப்பவுமே எடுத்துக்கொள்ளணும், எப்பவுமே எடுத்துக்கொள்ளவன். எப்பவுமே இப்ப எனக்கு நித்திர குழம்பிட்டா திருப்பி நித்திர வராது. சில பேர் ஓலமிடுவார்கள், அதெல்லாம் உப்பாரிகள். நித்திர குழம்பிட்டா என்ன, எழுப்பி போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்து பிறண்டு வடும், விளையாட்டு புத்தகத்தை எடுத்து வாசிங்க. அதே போலதான் நீங்க சொன்னது எவிடன்னா இது வளமை, நான் சொல்வது இல்லை வாழ்க்கை. வளமைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. உபதேசங்கள் அப்படி இருக்காமல் இருந்தால் அதுக்காக செய்ய வேண்டாம் இருந்தால் நல்லது. குழந்தைகளை பொத்தி பொத்தி வளர்க்கிற குழந்தைகள் கண்டிப்பாக நிறைய சடுதியாக நோய்வாய்ப்படுவார்கள். அவருக்கு மருந்து மாத்திரை கண்டிப்பாக தேவைப்படும். அதுதான் உண்மையான கதை. மற்றது உணவுல கூட நாங்கள் இழந்துட்டோம் தானே. உணவுல கூட எதிர்ப்பு சக்தி தூண்டக்கூடிய உணவுகளை நாங்கள் எங்களுக்கு தெரியாமலே தவிர்த்து கொண்டோம், வேற வாழ்க்கைக்கு பழகி கொண்டோம். சரி, எதுவே அவரவருடைய பக்கம், அவர் என்ன விருப்பமோ அதை தொடருங்கள். ஆனால் நீங்கள் சொன்ன வெயில் தலைக்கு படவணும் என்ற கதையில சில ஆண்கள் வந்து எப்பவுமே தொப்பியை போட்டுக்கொண்டு திரிவார்கள். அது காத்துக்கு அடிச்சாலே உடனே பிடிப்பார்கள். அவர்களுக்கு பிரச்சனை தண்டை மொட்டை தலை தெரியக்கூடாது. ஆனா அது ஆக பிரச்சனை என்னன்னா, ஒரு 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 வீட்டு விழா மண்டபத்தில் நடக்கிற போது, குழு நிலையில குடும்ப மண்டபம் எடுக்கிற போதும் அதே தொப்பியோட வந்து நிற்பார்கள். அது எந்த காலத்தின் நாகரீகம் இங்கிதம் என்பது எனக்கு புரிவதே இல்லை. ஆகவே அதையும் கையில யோசிச்சு கொள்வோம். ஹேண்ட்பேக்கை தூக்குங்கோ, ராஜினியர்கள் போல பேச மட்டும் எடுத்துக்கொண்டு நிறைய காசு வச்சுக்கொண்டு போவோம். என்ன ஆனா மாத்துங்க இடைக்கிடையில. ஆனா இடுப்புல கட்டுற பேர்ஸ் எத்தனை பேர்கிட்ட இருக்குது பெண்களிடம்? என்னிடம் இருக்கிறது. கட்டிட்டு தோல்ல ஒண்ணும் போடாம ஜம் ஜம் பண்ண நடம் ஒரு இதுக்கும் தெரியும். அவங்கள பறிக்கிறது கஷ்டம். வழியில ஒரு ஒரு மெல்லி அந்த புல்லோவர்ன்னு சொல்லுற ஒரு ஆடையை போட்டு விட்டீங்கன்னா யாருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஓ வணக்கம். இன்று உங்கள் பகுதியில் மழையோ? காரணம் தரணிகா வீதியில் இருக்கிறார். வாங்க வணக்கம்.
தரணிக்கா உஷாரா நடக்கும். தனியவா தரணிக்கா தனியவோ நடக்கும். ஏன் அம்மா வேற இல்ல? வேலையா? சரி கிடைக்காது. கனதூரம் போகாம அளவான தூரத்துல போய் வீட்டு திரும்புங்க. நீங்க அதை சொல்ல நினைச்சீங்களோ? இல்ல, சரி, பிரச்சனை இல்ல. ரஜினியர்கள் பச்சை பசுன்னு வேலியை காட்டுற. சொல்லுங்க ராஜினி. என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு இங்க இருந்து வீட்டுல இருந்து முந்திதான் கார் நாங்கள் சும்மா தனியா தரப்படுத்தோன்னு போலாம் நினைச்சுன்னா, இப்ப வீட்டை விட்டு வழியில போயிட்டு இந்த ஹேண்ட்பேக்ல பேர்ஸ்ல முழுக்க என்னடா நடந்தாலும் தொடங்கி முழுது இதுகளும் அதுக்கான இருக்கும். அப்ப அந்த அப்படியே அந்த பேர்ஸை எடுத்து கொண்டு போறது கட்டாயம் வீட்டு துறப்பு இருக்கும், சுகமாலை இருக்கும், மற்றது இருக்கும் பத்துறதுக்கு. மற்றும்படி அந்த அப்படியே கொஞ்சம் சாமான் அப்படியே பேக்கோடி இருக்கும், பேக்கோட கொண்டு போவேன் வருவேன். மற்றும் மழையண்டா குடிய கொண்டு போவோம். கோயிலுக்கு போறோம்டா நாங்க சின்ன ஒரு இதுல தனியா டைம் போவோம், திறப்பு மட்டும்தான் கொண்டு போறோம். பக்கத்துக்கு தூரம் கொண்டு போறோம்டா அந்த மாதிரி அப்படிங்கிற கொண்டு போவோம். நான் சொல்ல வந்தது, இயற்கையை இறைவனாக நினைக்கிற யாரும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்க வருங்கையோட வழியில வாங்க என்றால் வீட்டு திறப்ப வச்சு மட்டும் என்ன மொபைல்ல ஓன் பண்ற கதவு போட இல்லையா வீட்டு திறப்ப கட்டாயமா மறக்காம கொண்டு வாங்க. மொபைல் இல்லாட்டி கூட பிரச்சனை. நான் ஒரே ஒருக்கத்தான் மறந்தா கொண்டு போனாலும் இவரை வீட்டை விட்டு இறங்கவே மாட்டார் என்ன சொல்லுவேன். அதனால தட்டினா திறப்பினது. அதுக்காக மொபைல் இருந்தாலும் காணும். என்ன ஒரு நாள் நடந்தது இப்ப மொபைல் அந்த பிரச்சனை இல்லை. சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ யார் யாரெல்லாம் வீதியில ஜெயநரசர்கள் எல்லாம் திரும்பி விட்டீர்கள்? நான் போயிட்டு திரும்பிட்டேன். என்னோட பேக்குக்குள்ள மழை இருந்தா கூட கொண்டு அல்லது தொப்பி எந்த நாளும் இருக்கும். வெயிலுக்கோ மழை கொண்டு தொப்பியை நான் வச்சிருக்கிறேன். அது மழை பெய்தாலும் போடலாம், வெயில் காலத்திலும் போடலாம். அந்த தொப்பியில கீழே கழுத்து வரைக்கும் போடுறதுக்கு ரப்பர் பேண்ட் இருக்கும். காத்து கொண்டு சரி, அது இல்லாம வாங்கினாலும் நான் அந்த ரப்பர் ரிபன் வச்சு தச்சு கட்டி விடுறேன். அப்படி கொண்டு வச்சிருக்கிறேன். நீல ரிபனை வச்சு அதை தச்சு போட்டு கட்டி விட்டா அப்படியே இருக்கும். கட்டி வச்சிருக்கிறேன். மற்றது ஹேண்ட் கிரீம், கையில் இருக்கிற கிரீம் கொண்டு போவேன் கட்டாயம். மற்ற சிவமாலை இருக்கு, ஒரு சிவ புத்தகம் ஒன்று இருக்கிறது, சிவமாலை கொண்டு இருக்கிறது, டெம்போ இருக்கின்றது. டெம்போ நாங்க டெம்போ எங்க சொல்றது மென் பேப்பர். ஆமா, அதுதான். நான் ஒட்டுமொத்தமாக இப்ப சில பேர் அதை வாடிக்கையாக செய்வார்கள், சில பேர் தருணம் பார்த்து எட்டி பார்த்து வெளியில பார்த்து எங்க போறேன்னு யோசிச்சு திட்டமிட்டு செய்வார்கள். நான் 2 தரம் தட்டுவேன். ஒன்று வீட்டு திறப்பு, அடுத்த தட்டு மொபைல். இது 2 பேரும் தான் இந்த அளவில் பார்த்துட்டு வந்துடுவேன். ஆட்டோமேட்டிக்கா துறக்கிற கதை வேண்டும் எங்கட வீட்டை இல்லத்தான். அதெல்லாம் இப்ப சிலர் ஹேண்ட்பேக்ல எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போகணும், தூக்கில அது வேற மாதிரி இருக்கு. அதுலதான் அந்த டேவிட் என்ன சொன்ன பாவிச்ச டிஷ்யூ, மூக்குச்சேர்ன டிஷ்யூ எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அது அவே அதுக்கு அந்த காருக்கு ஒரு வேஷத்துக்கு ஒருக்கா பரீட்சை செய்யற மாதிரி செய்யறது இல்ல. ஹேண்ட்பேக்கை ஒரு கொட்டி கிளீன் பண்ணணும், என்ன பழசுகளை எடுத்து எறியும். அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு அப்படி கொண்டு வைக்கிறதாக தேவையில்லை. வெளியில அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் வைக்கலாம். ஆனா சில பேர்ல அந்த அப்படியே இருக்கிறது. கார் உள்ளதான் கூடுதலா அப்படியே கொண்டு போறோம். இப்ப நாங்க நடந்து போறபடியா எனக்கு அவ்வளவு தூக்கில அண்டாவது கிட்ட மாதிரி போவோம். எனக்கு நீங்கள் கதைக்கும் போது ஒன்று ஞாபகம் வந்தது. ஆரம்ப காலத்துல நானும் அப்படி ஒரு பெரிய பரி பேக் மாதிரி தான் தூக்கி கொண்டு தெரிஞ்சினான். தூக்குவதற்கு காரணம் புழுக்கொடிகளை கொண்டே திரிவேன். கொண்டு திரிஞ்சு விட அதுல தூசுக்கு தானே அந்த அது எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே போட்டு வைப்பேன். இன்று கூட அந்த படம்களை பிடித்தும் வைத்திருக்கிறேன். என்னுடைய அதே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு தான் கிளீன் பண்றது. இப்ப எல்லாம் அப்படி இல்லை. பல்லுக்கு உறுதிதடி புழுக்கொடிகள் காவதும் இல்லை, சாப்பிடுவதும் இல்லை. ஆனா நிறைய அந்த புழுக்கொடிகள் இந்த தும்பு இருக்கும் அந்த பேக்குக்கும். சாக்லேட் வச்சிருப்பேன். இல்லைன்னா வாய்க்குல களைப்பா இருக்கீங்களோ அதை எடுத்து வாய்க்குல போடுறேன்.
அந்த இருமல் அந்த இருமல் இருமல் கண்டு சொல்லி பாவிக்கிற அந்த இது கொஞ்சம் குறைஞ்சது. நாவறட்சியை குறைக்குமென்று சொல்லி தண்ணியும் கொண்டு போவேன். மற்றது அதையும் கொண்டு போகிறது அது இருக்கும். 2-3 இருக்குது இந்த பேக்குகளை. என்னென்னு சொன்னால் நடக்கைகளை களைப்பாக இருக்கல நாவறட்சி வந்துடுறது. அதை போட்டு பிஞ்சு கொண்டு போகிறேன் நான். அது என்னென்ன அந்த பொம்பமைன்னு என்னென்ன ஒரு இனிப்பு இருக்கும், கற்கண்டாவது இருக்கு. என் கோயிலுக்கு இருமல் வந்துட்டா அந்த இருமல் பொம்பம்மா வச்சு தக்கண்டு எடுத்து தந்துறது. அந்த குளுக்கோஸ் இனிப்பு மாதிரி சதுரம் சதுரமா அப்படி இருக்குத்தானே 4-5 தட்டுன்னு சொல்லி அது அப்படியும் என் ஹேண்ட்பேக்ல இருக்கும். தச்சமயம் தலை சுத்துது லோ ப்ரெஷர்ன்னு சொன்னா டக்குன்னு அதுல 2 எடுத்து சாப்பிட்றதுக்காக எல்லா ஹேண்ட்பேக்லயும் வச்சுருக்காங்க. நான் இனிப்பு வச்சிருக்கிறேன். சாக்லேட் யாரும் சின்ன பிள்ளைகள் வந்து அதுல கொடுக்குறது அண்ணன் மகள் வந்து துருக்கிக்கு போயிட்டு பெற்று ஒரு ஹேண்ட்பேக் அந்த ஹேண்ட்பேக்கே தூக்கிக்காத பாரம். அவ வந்து அவ கிட்ட கொண்டிருக்க உள்ள நாட்டு சாமான்களுக்கு இருக்கு, தூக்க இல்லாம இருக்கு. வடிவா நான் சொன்னா நீங்க காரணம் பிரச்சனை நீங்க கொண்டு போனா அருங்க அப்படி வடிவா கடை கொடுக்கறதுக்கு வசதியா இருக்காது. அப்படி அந்த தூக்க ஹேண்ட்பேக்கே வெறும் பேக்கே தூக்க இல்லாம அந்த சாமான்களை வச்சா அப்படி நீங்க எல்லாரும் தாலி கொடி போடுற நீங்க எல்லாரும் தாலி கொடி போடுற நீங்க தானே? தாலி கொடி போடாத கலாச்சாரத்தை கொண்டவர்கள் யாரும் இருக்கிறீங்களா அதுல? இல்லை தானே? இல்ல. ஆனால் தாலி கொடியை கலட்டி ஹேண்ட்பேக்ல வச்சு கொண்டு கடைக்கு போற ஆக்களும் இருக்கணும். வீட்டுல களவு போயிருக்கும். இல்லை, கழுத்துல களவு போகுமா ஹேண்ட்பேக்ல களவு போகுமா? கட்டாயமா சுவமா? ஹேண்ட்பேக்ல தான். ஆனால் தாலியா கொடியா முக்கியம்? அப்போ ஏன் கொடியை ஒரு சும்மா சங்கிலியில போட்டு கீழே தாலியை உள்ளுக்கு விட்டா ஒரு தருக்கும் பிரச்சனை இல்லைல்ல? ஆரம்பத்துல அப்படி செய்துட்டு தாலிய இல்ல ஆரம்ப இப்ப என்ன இப்ப இந்த கல்லர் எல்லாம் உக்ரைனுக்கு போட்டினோமோ இப்ப ஏன் செய்யறது இல்ல? இல்ல அது என்னென்னால் அது எதை பாதுகாக்க வேண்டும் எதுக்காக என்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அங்க ஒரு வீட்டில் ஒரு வயதான அம்மம்மா இருக்கிறார் லண்டன்ல. அவர்கள் கொஞ்சம் அதிகமான பணம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கே போனாலும் அம்மம்மாவை கூட்டிகிட்டு போகிறோம். இல்லை என்றால் வீட்டை நகை வச்சுக்கிறபடியே பாதுகாப்புக்கு அம்மம்மாவை வீட்டை விட்டுட்டு சாப்பாடெல்லாம் செய்து வச்சுட்டு போவார்கள். பெருமையாக சொல்வார்கள் எல்லாம். சரி, இப்போ நவலவதி அவர்களுக்கு இந்த சிந்தனையில் இது ஒன்று சொல்லணும் போல தோன்றிட்டுது. வந்துட்டு தமிழர்களும் மைக்கை ஓன் பண்ணி வச்சுருக்கிறீங்க, பேசலாம். ஆமாம், நானும் நடந்து வந்து விட்டேன் வீட்டை அரை சொல்லுவோம் என்றார். அப்போ மொத்தமாக எவ்வளவு நேரம்? கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான். என்ன கட்டிக்காரு ஜேர்னலிஸ்டர்கள் வேலும் ஷோர்ட்டான நடவுகள் இருக்கு. தொலைபேசி மாறுதால நீங்க கதைக்கிறது கேட்கவில்லை, கொஞ்சம் பொறுத்து. நான் எடுக்கவில்லை தொலைபேசி, அது சத்தம் குறைந்து பேர்ந்து வரும், அது மட்டும் பொறுத்தருளுக. இப்பவோ அப்போதையோ? அப்போது எடுக்கலையாம், இப்ப எடுக்க போறான்னு நினைக்கிறேன். சரி. இப்ப ரஜினி அவர்கள் இயர்போன் வயர் போட்டிருக்கிறீங்களோ? போட்டிருக்கிறேன். சரி, நல்லது. அன்றைக்கு சாந்தினி அவர்கள் இப்போது சரி வயர் போட்டுட்டீங்க. இப்போது சரி நின்று விட்டது. இதாவது சொன்னீர்களா? நடக்கும் போதும் வயர் கொண்டு போயில்லையோ? இல்லை. அதை கொண்டு போவேன். தரணிக்கா கொண்டு போயில்லை இயர்போன் வயர். நகுல் கொண்டு போயில்லை இயர்போன் வயர். என்னத்துக்கு அதை தயாரிச்சு தாராங்க உங்களுக்கு ஃப்ரீயாக போனோட? வெளியில வந்து டிவிக்கு வர்றதா இருந்தால் இயர்போனோட வாங்குவோம் தயவு செய்து. அன்றைக்கு சாந்தினி அவர்கள் தேர் திருவிழா ஆட்டின மாதிரி தான் போகும். தேர் திருவிழா ஆட்டே இல்லை, நகுல் பறையடிக்கிறதான் காட்டினார். நாங்கள் காய்க்கிற ஒன்றும் விளங்கியில்லைன்னு சொன்ன மாதிரி தான் போகும். இதை வச்சுருந்தீங்கன்னா வெளியில் இறங்கும் போதோ வெளியில் செல்லும் போதோ கட்டாயமாக பாவிக்கிறது நல்லது. சரி, ஓம் நன்றி. அப்போ சிந்தனைகள் நிறைவுக்கு வருகின்றதா? இல்லை, ஜர்ஜினி சிந்தனை சொல்ல இருக்குது. சரி, அப்போது கூப்பிட்டாரு பாவம் ராஜினி அவர்கள்.
அதுக்கிடையில் வந்து விட்டார் இன்னொரு மாறி மாறியா அடுத்துட்டாங்க இனியும் போது சொல்லலாம். அப்ப உங்களோட ஃபுல் ஸ்கிரீன்ல விடவா? வணக்கம். ஃபுல் ஸ்கிரீன்ல விடவா? சரி விட்டு சொல்லுங்க. எல்லாருக்கும் உற்சாகமான வணக்கம். முதலில் உற்சாகமான வணக்கம். நேற்றைய பொழுது என்னுடைய மிக்ரோஸ், அதாவது இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போக வேண்டியதாக இருந்தது. அவர்களுக்கு உதவி தேவையா இருந்தது. ஏனென்றால் இது அந்த விடுமுறை காலம் என்றபடியால எல்லாரும் விடுமுறைக்கு போயிட்டினோம். 6 மணி வேலைக்கு இணைந்து செய்ய வேண்டும். அந்த இடத்தை நிர்வகிக்கிற மேனேஜருடன் சரி என்று அங்கே சென்ற பொழுது அங்கே போய் பார்த்தால் அவர் ஏற்கனவே எனக்கு முன்பு 10 வருடங்களுக்கு முன்பு அறிந்து தெரிந்தவர் தான். இந்த நாட்டவர் சுவிஸ்காரி. அவரோட பெயர் பேயா. அவருடன் தான் வேலை நேற்று. அப்போ நான் அவரை கேட்டது, முதல்ல போனோன்னு வணக்கம் பயாண்டார். நான் வணக்கம் பேயாண்டு தான் சொன்னேன். அறிமுகமான 10 வருடங்களுக்கு பின்பும் கேட்டப்போ முதல்ல அவருக்கு வாழ்த்து தெரிவித்தேன். இந்த இடத்தை சின்ன இடம் என்றாலும் அவர் எடுத்து பொறுப்பா செய்யறதுக்கு முதல்ல வாழ்த்து தெரிவித்தேன். பிறகு பின்பு நலம் விசாரித்ததோட தொடரும் போது எப்படி உங்களால் இவ்வளவு காலம் நீடித்து இந்த பொறுப்பை எடுத்து செய்யறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முதலே தான் பல தடவை அறிந்திருக்கிறாராம். இந்த நானும் அங்கே ஒரு 6-7 தடவைகள் இடைக்கிட போய் உதவி செய்வதுண்டு. அப்போ எல்லாம் பார்த்திருக்கு மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு தரம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். என்னவோ தெரியல, நீடிக்கிறது இல்லை அந்த இடத்துல. கவனித்திட்டே வந்திருக்கிறார். நான் ஒரு சாதாரணமா வேலை செய்திருக்கும் பொழுது இப்படியான ஒரு இடம் கிடைத்தால் என்னுடன் உதவியாக தனக்கு ஈடு கொடுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு உதவியாளர், அவருடைய பேர் கரோலின், அவரையும் தந்தால் தான் அங்கே கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்துல நான் வேலை செய்வேன். அதை நான் பொறுப்பேற்று நடத்துவேன் என்று சொல்லி அந்த இடத்தை நடத்தி வருகிறார். மிக அழகா நடத்தி வருகிறார். நல்ல உற்சாகமாக வருகிறார். என்னிலும் இருந்து அவருக்கு 10 வயது மூப்பு. பார்க்க சந்தோஷமா இருந்தது. அப்ப இந்த சிந்தனை அப்போ நான் சிந்தித்தது, என்னுடைய மனதில் வந்த சிந்தனை எப்படி என்றால், எப்படித்தான் நாங்க எங்களுடைய பக்கபலங்கள் எல்லா விடயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் எங்களோடு சேர்ந்து எங்களை புரிந்து எங்களோடு இணைந்து வர்றதுக்கு ஒரு உறவு அல்லது ஒரு நண்பராகவோ நண்பியாகவோ அல்லது சம தொழிலாளியாகவோ கிடைத்தால் அந்த இடம் சாத்தியம்தான். அதனை கொண்டு செல்ல அல்ல கொண்டு நடத்த நல்ல உற்சாகமாகவும் நல்ல துப்புரவாகவும் மிக அழகாகவும் இணைந்து செய்கிறார். குறிப்பாக சொல்லிவிட்டார், இன்னும் ஒரு முறை உதவி தேவை என்றால் உன் பெயர் சொல்லித்தான் அங்கே நான் உன்னுடைய வேலை செய்யறதுக்கு அழைப்பேன், நிச்சயம் எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் என்னுடைய மனதில் வந்த சிந்தனை. அவருக்கு ஒரு நல்ல கரோலின் என்ற பெயருடன் கிடைத்த அந்த உறவு. அவர் பிரான்ஸ் நாட்டவர். மிக உற்சாகமாய் வேலை செய்திருந்தார். அந்த வேலை செய்ததை பார்த்த உடனே நான் அவருக்கு மீண்டும் சொல்லியிருந்தேன், சரியான ஒரு ஆளை தான் தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கிறார், அதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு வந்தேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நீங்க இப்ப இதுல இருந்து எனக்கு வந்த சிந்தனை என்றது எனக்கு ஆவலா காத்திருக்குன்னு அது வேற இல்லை, வழி இல்லை. எனக்கு அந்த சிந்தனை, அவரோட இணைந்து சேர்ந்து செய்யக்கூடிய ஒருவரை அவர் கண்டுபிடித்து 6 வருடங்களாய் அவரோட சேர்ந்து வேலை செய்த உறவை தந்தீர்கள் என்றால் நானும் அங்க போய் சேர்ந்து வந்து வேலை செய்கிறேன் என்றதான் அந்த கதை. அது கதை. அவர்களே இதிலிருந்து உங்களுக்கு வந்த சிந்தனை அப்படி அவருக்கு அப்படி ஒரு உறவு 6 வருஷமா தொடர்ந்து இருந்தபடியால் தான் அந்த இடத்துக்கு அவர் உற்சாகமா வந்திருக்கிறார். அவருடன் சேர்ந்து இன்று வடிவா செய்து கொண்டிருக்கிறார், தொடர்ச்சியா இருக்கிறார், நீடிக்கிறார். அவரும் அந்த பெரிய நிறுவனங்களுடைய மெயின் பீரோவும் அவர்களுக்கு அந்த உறவை கொடுத்திருக்கிறார். இல்லை, எல்லா இடமும் அப்படி செய்ய மாட்டார். சரி, இது இது நடக்கிறது இல்லை. சரி, இருந்தாலும் மகிழ்ச்சி தான், சந்தோஷம். நன்றி, நன்றி, வணக்கம். சரி, அவரை நீங்கள் வணக்கம். வணக்கம். எனக்கு சிந்தனை இல்லை, நீங்க அந்த நகை கதை தாலிக்கொடி கதைக்கு தான் எனக்கு நினைவு வந்தது. அது உண்மையில திங்கள் செவ்வாய் தலைப்பு தான், ஆனா இன்றைக்கு தெரியாம எடுத்துட்டேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. கனவேர் எனக்கும் உங்களை போல அந்த பேக்கத்தோட வச்சிருக்கிற வேலையே ஒரு ஐமிச்சம் வராது. பெரிய பேக்குகளா இருக்கும், பெரிய அந்த ஒரு கோயில்லையோ அல்லது ஒரு இடத்தையோ அந்த தோல்முட்டுல அந்த பேக் இருக்கும். அது அவை அப்படி விலத்தி போய்க்க மற்றவர்களுக்கு இடிபடுது அந்த பேக். அதில் என்னத்தை தான் கொண்டு போகிறார்கள் என்று எனக்கு ஒரு நெடுகவே சிந்தனை இருக்கும். ஆனா பலருடைய பேக்குகளுக்கு நகை இருந்து துளைந்ததை நினைக்கும் போது நானும் அப்படித்தான் நினைத்தேன், இவர்கள் நகையை கொண்டுதான் இப்படி செய்கிறார்கள் என்று. என்னால் முடியாது தொடர்ந்து அந்த தோல்லையே அந்த பேக்கை போட்டுக்கொண்டு இருப்பதில் என்னால் முடியாது. நான் இருக்கைக்க கலத்தி வச்சிருப்பேன், சில வேளை மறந்து போய் வச்சு விடுவேன், அப்படியெல்லாம் நடக்கும். ஆனா இந்த நகை இப்படி கொண்டு போறதில் சரியான ஆபத்து தான்.
ஆனா என்னுடைய சிந்தனை வந்து வீட்டில் வைத்துவிட்டு நாங்கள் வழியில் செல்லும் போது வீட்டிலும் களவு நடக்கலாம். ஆனா களத்தில் போட்டு கொண்டு போய்க்கையும் அங்கம் வந்து எங்களுடைய களத்திலேயோ கையிலேயோ இருந்தும் அந்த நகை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இப்ப அதிகமாக இருக்கிறது. இப்ப இந்த நாகூசணி அம்மன் கோயில் தேரில் முடிந்த பிறகுதான் நான் அறிந்தேன் ஒருவருடைய காலத்தில் இருந்து 2 சங்கிலி, ஒன்று வந்து பவுன் சங்கிலி, 1 பவுன்ல முத்து மாலை உண்டு. அவர் யோசிச்சிருக்கிற முத்து மாலை பித்தளை 2 நச்சுட்டு அதை வெட்டியில அந்த பவுனம் அதிரம் வெட்டி எடுத்திருக்கிற 3 பவுன், அது கொஞ்சம் கட்டையா மொத்த சங்கிலியாம் களத்தோடையே கிடந்ததாம். ஆனா அவருக்கு தெரியல கோயிலுக்கு உள்ளதான் இது நடந்திருக்கு. மற்ற ஒருவர் வந்து தேர்ல வந்து கைய பிடிச்சு இழுத்து கொண்டு வந்துட்டு அந்த கைய தேர்ல பிடிச்சு கொண்டு நின்று இருக்கிறாராம். அந்த நேரம் ஒரு அகல காப்புண்டா வெட்டி எடுத்திருக்கணுமா. எனக்கு ஆச்சரியம் என்னண்டா அந்த அப்படி வச்சிருக்கேக்கு என்னண்டா அந்த காப்பை வெட்டி எடுத்திருக்கணும்ன்றது. ஓ அதத்தான் எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. இப்ப சங்கிலிதான் பரவாயில்ல, சில வேலை மெல்லமா எடுத்து அந்த காப்பு எடுக்க எங்களுக்கு போடைக்க அகல காப்பு போடைக்க வந்து கொஞ்சம் ஒடுக்கித்தான் போட வேணும், அது அவ்வளவுக்கு விரியாது. ஆனா அப்படி கொத்த காப்பே இன்னொருவர் எடுக்க இப்படி இவர்களுக்கு தெரியாம. இதுவும் கோயில்ல தானோ? அதே கோயில்ல தானோ? இந்த கோயில்ல நடந்தது. இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி வர்றது? பூங்காவனத்தில் அன்று நண்பருடன் தான் இந்த முறை கோயிலுக்கு போனது. அப்ப அவ வந்து அந்த பூங்காவனத்துக்கு டெக்கரேட் பண்ண போனவ. அப்ப அதை கலத்துறதுக்குமாக பூங்காவனம் சென்ற வருடம் சென்றேன், இந்த வருடம் கொஞ்சம் பிந்தித்தான் போனாங்க. போன இடத்துக்கு சாப்பிட ஒவ்வொருத்தர் இப்படி கதைக்கு கொண்டிருந்ததை காலை விழுந்தது. ஆனா அதுவரையும் இந்த சம்பவங்கள் வெளியில விடவில்லை அவர்கள். சரி, நான் முதல்ல யோசிச்சேன் உள்ளேயும் கோயில்களில் திருட்டுத்தான் வெளியிலையும் திருட்டுத்தான். நீங்க சொன்னீங்க உள்ளுக்கும் நடந்ததுண்டு. சந்தோஷம். இல்ல உள்ளுக்கு நடந்ததுன்னு நேற்றைய தினம் அறிந்தேன். அது எனக்கு தெரிந்த ஒருவர் தான், கொஞ்சம் வயது போனார். அவன் வந்து ஒரு அந்திரட்டி மகன் செத்துட்டார். அவன் வீட்டுக்கு போன வைக்க சாப்பாடு கொடுத்துருவேன். அங்க போன இடத்துல இப்படி சொல்ல எனக்கு ஆச்சரியமா இருந்து. யாராவது சொன்னா எனக்கு புத்துமாலதானா விலை கூடினது என்னவோ தெரியும். அப்ப 2 இருக்கே என்னண்டா அதை மாத்திரம் பட்டிய தனக்கு ஒன்றுமே தெரியல. நான் குனிஞ்சு அதெல்லாம் கும்பிட்டுட்டு ஒழும்ப முதல் ஒரு ஆள் வந்து ஏதோ நகையை பற்றி தன்னோட கேட்டவையா. அப்பவும் தான் அதை பற்றி இந்த கோயிலுக்கு நிக்க அந்த சிந்தனை தனக்கு விரையிலையா பேசாம கும்பிட்டுட்டு வேற பேர்ந்து பார்த்தா நான் பண்ணி இதுக்கு நடந்துட்டுதுன்னு சொன்னேன். அதனால கோயில் திருவிழாக்கள்ல ஐரோப்பாவில் தங்கங்கள் களவு போறது புதிய கதை இல்லை தானே, அது பழைய கதை தானே. புதிய கதை இல்லை, ஆனா இந்த முறை கூடுதலான பாதுகாப்பு போட்டிருந்தவன். பாதுகாப்பு நான் தான் எனக்கு போடலாம், எனக்கு எத்தனை பேர் போட்டும் புண்ணியம் இல்லை இல்லை. ஆனால் ஒரு கேள்வி உங்கள் உட்பட எல்லாரிடமும் எல்லா அம்மணிகளிடமும் ஒரு கேள்வி. அது ஏன் வார்ந்தரணிக்கா ஏன் வெவ்வேறு நிறங்களில் ஸ்டைலுகளில் சாரிக்கேற்ற ஹேண்ட்பேக்குகளாக்கள் தேடு வாங்குறது? அது வேறு விருப்பம் இல்ல, அப்பதான் அது வடிவா தெரியும். அந்த கலர் மச்சிங்கா போட்டா தான் அதை தூக்கிட்டு தெரிஞ்சாங்க அப்படி தெரியும். நான் அப்படி பாவிக்கிறேன் நான் உண்மையில. ஆனா சின்ன கண்டிருக்கிறோம் இல்ல உண்மையதான் சொல்றேன். ஒரு டெலிபோன், மற்றது இந்த மூக்கு துடைக்கிறதுக்கு அந்த பேப்பர், பஸ் கார்டு, மற்றது காசு அந்த எல்லாம் வந்து இப்ப போனுக்குதான் இருக்குது. ஆனா இவற்றை வைக்கிறதுக்காகத்தான் அதை கொண்டு போறது. சின்ன கேன் கட்டாயம் கார்ல போனா கார் துறப்பு வைக்கணும், அல்லது மற்றபடி தனியா போனா ஒரு போனண்டா கையில கொண்டு போகணும். மற்றபடி சின்ன இதுதானே என்னண்டா சோல்டர்ல போடுறதுக்கு என்னால தொடர்ந்து போட்டிருக்கேன். அதனாலயே சின்ன சின்ன ஹேண்ட்பேக்கா நிறங்கள்ல வச்சிருக்கேன். அது சிலது வந்து வேண்டினதே அமைந்து விட்டது. சில அம்மணிகள் மௌனமாக இருக்கிறார்கள். ராஜினி அவர்கள் சொல்ல வைக்கிறார். நான் உண்மையிலேயே என்னட்ட இருக்கிறத அந்தந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேடம் மேட்ச் பண்ணினா அதை கொண்டு போவேன். ஆனா இன்னும் ஸ்லோனுக்கு கடைசியா போன நேரம்
தங்கச்சி சாரி எடுத்து தந்து போட்டு 3 பேருக்கும் மற்ற தங்கச்சியும் வந்தவ 3 பேருக்கும் அந்தந்த சாரி ஹேண்ட்பேக் வேண்டி தந்தேன். நான் சொன்னேன் இங்க இருக்கிறதுலயே பாவிக்கலாம இருக்குது, இனி இது அங்கே இருந்து போட்டுன்னு சொன்னேன். இங்கே கைதுன்னு சொல்லி அவ வேண்டி தந்ததுக்கு அதில் வேண்டாம் இருக்கிறதுல சரி நாங்கள் வேண்டோம் தான். ஆனா இருக்கிறத விட நாங்கள் அப்படி வேண்டி கொண்டு வந்து இப்ப வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கிறது. நானும் அந்த நிறங்கள் பொருந்தக்கூடிய அதே நிறம் இல்லை இருக்கிறத பொருந்தக்கூடியதுதான். அதான் ஏனென்று கேட்டேன், பதில் இன்னும் வரவில்லை. பார்ப்போம். ஏன் அது நீங்கள் வீட்டை இருந்து டாய்லெட்டு போய்க்கல, சமைக்கல, சாமி கும்பிடல, வித்தியாச ஹேண்ட்பேக்கை போட்டோன்னு வீட்டுக்குள்ள நடக்கலாம். வெளியில் வரும் விழாக்களுக்கு வரும்போது ஏன் ஒவ்வொரு ஹேண்ட்பேக்கோட கொழுகி கொண்டு வாரியல் என்றதை இன்றைக்கு இல்லாட்டிலும் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு போட்டு பிறகு சொல்லுங்க. இல்ல என்னதுக்கு அது அதுல காந்த தன்மை இருந்து ஒன்றோட ஒன்று கவர் ஒத்து போறது சொல்றீங்களா, அல்லது அந்த 2 முரசைக்குள்ள எங்க உடம்புல வந்து அப்படியே ஒரு மின்சாரம் பாயிறது என்னத்துக்கு ஒத்து போகுது? யாருக்கு ஒத்து போகணும்? இது யார்கிட்ட கண்களுக்கு ஒத்து போகணும்? கடைசியை பார்த்து அம்மா வச்சுக்கிட்டா அவளுக்கு நிறைய ஹேண்ட்பேக்கள் என்ன ஒவ்வொரு சாரிக்கு ஒவ்வொரு கலர் ஹேண்ட்பேக்கள் கொழுகி கொண்டு போவா என்ன? அப்பயும் சிரிச்ச நீங்க ராஜினி ஆண்டி ஹாய் கேட்கல. சரி, ஓகே. அது பதில் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிகிறது இல்லை. எதுக்கு மற்றவர்களுக்கு எங்களை காட்டுகிறோம் என்பது புரிவதே இல்லை என்கிறது போல. ஒருவர் மகளிண்ட உடுப்பில் 800 கனடியன் டாலருக்கான டக்கை கலட்டாமலே ஒரு சமைச்சடங்கு கூட்டி கொண்டு வந்தார். எல்லாருக்கும் காட்டி எப்படி இருக்கு உடுப்பு, அப்படி இருக்கு, பின்ன திரும்ப அப்படி அந்த ப்ரைஸ் டக்கை எல்லாருக்கும் காட்டுறார். அது அவர் $800 காணையில் போல இருக்கு வாழ்க்கையில். ஆனால் அத்தனை பேற்ற சுய அறிவிலையும் இந்த பெண் எங்கேயும் மக்கோணையில் இருக்க வேண்டிய ஆளுன்றதை இப்போ தவறிங்கால வந்துட்டாங்க கனடாக்குன்னு தான் எனக்கு தெரிய வரும். இது நான் கண்ணுக்கு முன்னால் கண்ட காட்சி. இதெல்லாம் எங்களுடையாக்கள் செய்கிற ஒரு வரட்டு வாதங்கள். மற்றவர்களுக்கு காட்டணும், மற்றவர்களுக்கு காட்டும்போது இந்த நவலவதிகள் சொன்னதை போல திருடனுக்கும் காட்டுகிறோம். அவள் திருடன் பார்க்குறான், இன்றைக்கு ஹேண்ட்பேக்கை காணையில் வீட்டு இருக்கும் வேண்டாம் அவங்க தெரிஞ்சிடும் என்ன. அப்போ நீங்கள் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வரக்கு இடையில் 5 நிமிஷத்துக்குள்ள வீட்டுக்குள்ள கண்ணாடிக்குள்ள போந்து அந்த ஹேண்ட்பேக்கை மட்டும் எடுத்துட்டு அவன் போயிடுவான். சரி, நல்லவையாக இலங்கையில வீடுகள்லயும் வைக்கக்கூடாது, கொழும்புக்கு போய் நின்ற நேரம் இங்கே வைக்க இல்லாதன்னு சொல்லி அப்ப நான் ஹேண்ட்பேக்ல கொண்டு போகணும்னு சொல்லி எல்லா நகைகளையும் அடுத்த நாள் பிளாயிட்டு வெட்டுறதுக்கு அப்ப எல்லாரும் பிள்ளைகிட்ட வீட்டுல உதவி இல்லாதபடியா வைக்காதீங்க எடுத்து கொண்டு போனா. ஏன்னா நாங்கள் அங்க சமர்தானியான்ட்டு இப்படி போனீங்க சங்கிலி காணும் தாலி கொடி எல்லாம் போட்டு அறுத்து போய் வாங்க ஹேண்ட்பேக்ல கொண்டு போனாங்க. அந்த காசுக்கு ஹேண்ட்பேக்கை பறிச்சாண்டா நான் போயிருந்தாங்க. இப்ப அதுக்கு நான் யோசனை இனிமேல் பட்டு இலங்கைக்கு போற நேரம் பவுன்ல ஒன்றுமே போடக்கூடாது, சங்கிலியோட மற்றதான் கொண்டு போகணும்னு சொல்லிதான் என்னையே நாங்கள் விந்தங்கத்துக்கு அவைகளையும் களவுக்கு விடுவோம். என்னண்டா அம்மா அப்பா எங்களுக்கு தந்த பரம்பரை நகைகளை காப்பாற்றலாம் உயிரை கொடுத்து. நாங்களே ஹேண்ட்பேக்கோட வந்தாக்கள், வெறும் பேக்கோட. அப்போ இடையில் வாங்கினது தானே, எங்கிருந்து வந்ததோ அது அங்கேயே போய்விடும். ஆகவே இதை யோசித்த வேண்டாம். வாழ்க்கைன்ற சந்தோஷத்தை நாங்கள் மடியில் கனமில்லாமல் வாழலாம் என்றதோட இதை நிறுத்திக்கொள்வோம். தரணிக்கா என்ன சொல்ல வந்தீங்க? மறந்துட்டீங்களா? நான் ஒரு சிந்தனை சொல்லலாம். கை வைத்தீங்க. சிந்தனை சொல்லலாம், அதுதான் கேட்டோம். ஸோ இது ஒரு நியூஸ் மாதிரி தான் சொல்லலாம். ஆனால் கிரவுட் ஸ்ட்ரைக் என்ற ஒரு கம்பெனி மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டர் எல்லாம் கிளிச் பண்ணியிருக்கு. அது இது நிறைய ஏர்போர்ட்ஸ் லைக் டிலே பண்ணியிருக்கு செக்யூரிட்டியால. சில பேர் நிறைய மணித்தியாலாம் வெயிட் பண்ணிடுவாங்க. இதால என்னுடைய சிந்தனை இவ்வளவு நாங்கள் இன்டர்நெட்டுக்கு ரிலை பண்றோம் என்று காட்டுது.
உண்மைதான். இது 2 நாளைக்கு முதல்ல வெள்ளிக்கிழமை என்ன அது உலகம் முழுவதும் குளோபலியாக நடந்தது. அதனால் எங்களோட இன்ஃபர்மேஷன் இப்போ தாலிக்கொடி மாதிரி தங்க நகைகள் மாதிரி தான் எங்கட இல்லை. எங்கட வீட்டு இருக்குது, நாங்கள் வாங்கினண்டக்கா எங்கட இல்லை. அது என்றோ ஒரு நாள் உரியவரிடம் போய்விடும். அதே மாதிரி தான் எங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டா எல்லாமே நாங்கள் ரகசியமாக கனாலத்துக்கு வச்சிருக்கீங்களா. அதுதான் மடியில் கனம் இருந்தால் முடிச்சுடுங்க இந்த பழமொழி. யாராவது மடியில் கனம் இருந்தால் வழியில் மாறி வருவேன். மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும். இல்ல அதல்ல, நீங்கள் சும்மா சுமைய கூட்டி கொண்டு போய் இப்ப நீங்கள் கண்டா அது எனக்கு பொருந்துமெண்டா, நான் அதுக்கு சண்டைக்கு வந்தா அது எனக்கு பொருந்துதான். இல்ல அது இல்ல, இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருக்குமே சின்ன உதாரணம், உங்களோட உடம்பு ரத்தத்துல கூட சீனி இருந்தால் கனம் இருந்தால் உங்களோட வாழ்க்கையில பயம் இருக்கும். எல்லாத்துக்கும் பொருந்தும், தங்க நகைக்கு மட்டுமல்ல. அது தொப்பி இருக்கிறதுல ஒவ்வொருக்குமே தான் இதே உண்டை இப்ப பேரப்பிள்ளையில வளர்க்குற அம்மம்மாக்களுக்கும் இது பொருந்தும். என்னண்டா அது கனம், எனக்கு ஒரு தேவையில்லாத கனம். அப்போ எனக்கு வாழ்க்கையில் பயம், அந்த பிள்ளை அம்மா வரும் வரைக்கும் பார்க்கும். அதே மாதிரி வீடு சொத்து, இந்த இப்போ தரணிக்கா சொன்ன தகவல்கள் இன்ஃபர்மேஷன், இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர்கள், பின் நம்பர்கள், பாஸ்வேர்டுகள் எல்லாமே திருட்டு போகும். எங்களோட எத்தனை யூடியூப் அடிவட்டுச்சு. அதே தொப்பி அளவு உள்ளவர்களுக்கு அல்ல, எல்லாருக்குமே இது பொருந்தும். வழியில் பயம் இருந்தால் மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும். அதுதான் பழமொழி. அது எல்லாருக்கும் இருக்கும். ஒரு நாய், பூனை, சிங்கம், புலி, கரடிக்கு மட்டும் இருக்காதுன்னா அது ஒன்றும் ஹேண்ட்பேக்கில் வச்சிருக்கிறேன் இல்லையா, ஒன்றை வீட்டுக்குள்ள ரங்குப்பட்டிகளை பூட்டிட்டு வெளியில் வராது, சுதந்திரமாக இருப்பார்கள். ஓகே சரி. எங்க நகுல் அபி என்ன இப்போதான் விழுந்து படிக்கிறீங்க? சோதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு இல்லை என்னன்னு சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? சோதனை முடிஞ்சல்லோ? எப்ப எங்க விடுமுறையை விட்டாச்சு? இலங்கையில விடுமுறை இல்லையா? இலங்கையில விடுமுறை இல்லையா? எப்ப விடுமுறை? வருஷ விடுமுறை எப்ப விடுறது? டிசம்பர்லையா? எதை கேட்டாலும் தெரியாது. இப்ப அப்படி விடுறது. இந்த முறை 16ஆம் தேதி தொடக்கம் 22ஆம் தேதி மாத்திரம்தானே லீவ் விட போயினோம். அதையும் இல்லாம செய்யறது என்று சொல்லி ஒரு கதைப்பதாக எனது தங்கை தலைமை ஆசிரியராக இருக்கிறார் நேற்று கூறினார். தங்களுக்கு இன்னும் விடையில இது ஒரு கிழமை கொடுத்ததுக்கு யோசிச்சு கொண்டிருக்கணுமா, என்ன நடக்கும் என்று தெரியாது. அதை பார்ப்போம். இப்போ அபி உங்களுக்கு சோதனை எப்ப? எந்த ஆண்டு சோதனை? 11. அது ஓ லெவலா? சரி, 12ஆம் ஆண்டுலயா ஓ லெவல்? இல்ல 11ஆம் ஆண்டுல நோ லெவல். இப்ப அந்த பிந்தி கொரோனா எல்லாம் பிந்தி நடக்கிறதால அடுத்த வருஷம் தான். இப்ப என்ன அமர்ந்தரையா எழுதி கொண்டு வந்தீங்க? என்ன எழுதி கொண்டு வந்தீங்க? வீட்டு வேலையா? ஹோம்ஒர்க்கா? வீட்டு வேலையா? வீட்டு வேலை இன்றைக்கா செய்யறது? இன்றைக்கு சனி ஞாயிறு, நாளைக்கு திங்கள் பள்ளிக்கூடம். இன்றைக்கு ஜூம்ல வந்திருந்தால் ஹோம்ஒர்க் செய்யணும் விதி இருக்கும் உங்களுக்கு இல்லை தானே? என்ன நாங்களும் என்ன பிஸியா இருந்து நீங்க பண்ணலாம்? ஹாலிடே என்றாலும் ஜூமுக்கு வந்ததுக்கு பிறகு தொடப்படாது கொல்லிக்கட்டு. சரி, மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி ராஜினி அவர்களே, சிந்தனை நேரத்தை
எடுத்து வந்திருந்தீர்கள். மிக மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து, சாந்தினி அவர்கள், நேவிஸ் அவர்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களோ? ஒன்றும் பேச காணும். ரஜினி அவர்கள் என்ன ஒரு இடத்துல இருந்து கொண்டு புழுக்கொடியில் சாப்பிட்றீங்களோ? கொஞ்ச நேரம் இப்படியே இருப்பம்மா. போன ஞாயிற்றுக்கிழமை பழக்கம் அப்படியே இருந்துட்டு அது நல்ல இதுல இருந்தே வாசிப்போமே. அபின்ற மட்டும்தான் எஸ்டிடி குரூப்ல இருக்குது. மிச்சம் எல்லாருடையும் எல்லாரும் பார்க்கக்கூடியதா இருக்குது. அதை நாங்கள் இப்போ தொடங்கி செய்வோமா? எல்லாரும் உஷாரா வர்றீங்களா? மொபைல் எல்லாம் அங்கே வச்சுட்டு. சரி, ஓகே, நன்றி, மிக்க நன்றி. ராஜினி அவர்கள், நீங்கள் தொகுப்பை தந்து விடைபெறுங்க. வணக்கம். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வேலை இடத்தில் இருக்கிறேன், கேட்டுக்கொண்டு இணைந்திருக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. அதுபோல நேவிஸ் அவர்களும். ராஜினி அவர் சொல்லுங்க. எங்க போறீங்க? அப்புறம் இரவு வந்துருவீங்களா? ஒரு தடவை ஒரு 2-3 நாள் வந்து உங்களோட தங்கி இருக்கே இல்லையா? இப்ப பகல்ல நீங்க ஏன் போகணும்? நல்லா இருக்கு, உங்களுக்கு இரவுல தான் ஒரு துணை இருக்கு. இல்ல அதெல்லாம் எந்த கேள்வி. உங்களோட வீட்டுல, என் அம்மாட வீட்டுல நான் போய் ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு நான் தங்குறேன், நீ 4 நாளைக்கு தங்கண்டு ஒரு பிள்ளையும் வேற இல்லையா? ஹேண்ட்பேக்குக்குள்ள நீங்கள் அந்த கை கிளீன் பண்ற திரவம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, எல்லாரும் ஒரு கை துப்பாக்கி வச்சிருந்தோம். தயவு செய்து எடுத்து சுட்டுருங்க. அப்படி கதைக்கு முன்னும் பழையாறு பிள்ளைகளை தான் முதல்ல சுடணும். இது என்ன இது பிள்ளை என்ன இது? நான் நேவிஸ் அவர்களை உங்களே சொல்லவில்லை, உங்களோட பிள்ளைகளை சொல்ல இல்லை. ஆனால் கொஞ்சம் பிள்ளைகள் ஏன்னா அவங்களோட வீட்லேயும் அவங்களோட பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஓட்டு சிரட்டை கதையும் தானே எல்லாருக்கும். எங்களோட வீட்டு பிரச்சனை என்னன்னு சொன்னா, மூத்தவர் வந்து அக்கௌண்ட்ஸுக்கு போயிட்டார். சரி, அதுவும் காணும். வெக்கன்ஸ் போனதோட அந்த சொல்ல நீ பாட்டுங்க. அடுத்தது வீக்கெண்டுக்கு வந்திருக்காரு. 2 கிழமைக்கு ஒரு தான் வருவார் வீக்கெண்டுக்காரு. இந்த கிழமை வந்திருக்கார். அதெல்லாம் அவர் தான் இன்னையும் கூட்டிட்டு போறார். மற்ற 3வது மகனுக்கு குழந்தை பிறந்திருக்கின்றது. ஆகவே அவர் என்ன ஒக்கி பண்ண முடியாது, அவரும் கஷ்டமான சூழ்நிலை. ஆகவே நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன். இது 3 ஆம்பளையில் இந்த கதை சொன்னீங்க. உங்களுக்கு வேற பொம்பளை பிள்ளைகள் இருக்குதா கேள்விப்பட்டாங்க? பொம்பளை பிள்ளை பரிசுல இருக்கிறா. பரிசங்க அது ஜெர்மனியில் இருக்கா? நான் என்ன சொன்னேன்டா, நெய்சவர்களே உங்களோட கதையை நிப்பாட்டுங்க. நான் உங்களோட பர்சனலாக கதைக்கிறது பிள்ளையாது. நான் பொதுவாக சொல்கிறேன், அது நானண்டே வைப்போமே. இங்கே ஒரு லீவு என்ற அவசர லீவு என்ற ஒரு சாமான் விற்கிறாங்க ஐரோப்பாவில். எல்லா உலகம் முழுக்க இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நேரம் ஒரு வாரம் ஒரு பிள்ளை ஒருடே எடுக்கிறதுன்றது முக்கியம். நெய்சவர்களே, நான் உங்களை சொல்ல இல்லை, மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களோட பிள்ளைகளை சொல்ல இல்லை, பொதுவாக சொல்கிறேன் நான். இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், அந்தமான் தீவில் இருக்கலாம், ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கலாம். ஆனா ஒரு தேவைக்கு உதவாதவர்கள் அப்புறம் என்னத்துக்கு இல்லையா? இது அந்த லீவை சொல்லி இல்லை. வருஷத்துல 4 கிழமை எல்லா மான்மர, சிங்கம், புலி, கரடி, தவளை, கழுதை எல்லா குரங்குக்கும் லீவ் இருக்குது. அதிலே ஒரு 4 நாள் லீவை பற்றி எடுத்துக்கொண்டு அதுக்கு எங்கேன்னு சொல்ல தேவையில்லை. எனக்கு அவசரமா 4 நாள் லீவு தேவை. என்ன எல்லாரும் என்ன உக்ரைன் சண்டையில எல்லையில் ரஷ்யாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் வேலை இடத்துல. அப்படி அல்ல. இது மாதிரி தாய் உள்ளம் வந்து 1000 காரணங்களை சொல்லும். அது நீங்களே சொல்ல தவிர நாங்களே ஏற்றுக்கொள்வோம். அதை தாண்டி பிள்ளைகள் அன்றைக்கு போன ஞாயிறு அல்ல, கிழமை நாளில் ஒரு நாள் பேசும்போது சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒருவரோடு சேர்ந்து இருப்பது தான் நல்லது, துணையை தேடிக்கொள்ளுங்கள் என்று மட்டும்தான் சொல்லியிருந்தேன். அதுதான் அந்த விஷயம். அப்படி நீங்கள் மெதுவாக எல்லாம் கதைக்காதங்க, பிளத்து கதையுங்கோ, சிரிச்சு கதையுங்கோ, ஒரு விதமான பிரச்சனையுமே இல்லை. சரிதாவே, நீங்கள் தொடக்கு பார்ப்பவர்கள் இல்லை தானே? என்ன தொடக்கு என்ற ஒரு
ஒரு சாமான் இருக்கா உங்களோட வாழ்க்கையில் இல்லை தானே? அதனால வெளியில் வாங்கோ, சிரிச்சிங்கோ, உங்களை தேற்றி கொள்ளுங்கள், இதுதான் முக்கியம். இப்போ ஜோ பைடனுக்கு கோவிட் வந்ததுக்காக நான் 3 நாள் சாப்பிடாமல் இருக்கல, அது வேற வேலை இல்லையா எனக்கு. நான் 3 தரத்துக்கு கூட சாப்பிடலாம் வேண்டாம், அவருக்கு வர்றதான் நல்லது. அந்த விலத்துது இல்லை எலெக்ஷன்ல இருந்து. அதை மாதிரி உறவுகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்றமும் தாழ்வும் இருக்கும். உங்களை போன்ற சமய சிந்தனைவாதிகள் இதை நல்லா விளங்கி இருக்கிறீங்க. அதனால் நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்றால் முதல் எங்களை தேற்றி மற்றவர்களை தேற்றுவதற்கான பலத்தை தேடிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு மெதுவாக கதைக்கல, மெதுவாக சிந்தனை சொல்லிக்கல, கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஏன் அது செய்யுங்க? ஒருவேளை சமூகம் ஏதாவது சொல்லிடுமோ. ஒரு ஒரு புதன்கிழமை இரவு ஜெயநடேசன் அவர்கள் இல்லத்தில் இருக்கும்போது என்னுடைய அம்மாவினுடைய உடல் இழப்பு செய்தி கிடைச்சது. வியாழன் வந்தோம், வெள்ளிக்கிழமை திருப்பி பயணமானோம் கனடாவுக்கு. அடுத்த 2 நாள் கழித்து திங்கட்கிழமை அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டது. வெள்ளிக்கிழமை திருப்பி லண்டனுக்கு வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை நான் ஏஆரில் இருக்கிறேன். அதனால் நான் உபதேசம் செய்யவில்லை. இது எல்லாமே உடல் என்கிறது ஒரு 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 குறுகிய இழப்பு தான். ஆத்மா ஒரு நாளும் இறக்காது. அப்போ தைரியத்தை நாங்கள் வலுப்படுத்தணும். இதிலிருந்து ஏதாவது உடல் பலவீனமாயிட்டுது என்றால் பிறகு அது நீண்ட காலத்துக்கு அது எங்களுக்கு ஒரு சிக்கலை கொண்டு வரும். நான் உபதேசம் செய்யவில்லை, முடிந்த வரைக்கும் சிரித்து கரைச்சி வளமைக்க திரும்புங்க. அந்த உற்சாகத்தோடு அந்த உடல் இழப்புகள் நடந்த குடும்பங்களுக்கு நீங்கள் ஒரு உத்வேகமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு பலசாலியாக மாற வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன். மிக்க நன்றி. தொடருங்கள். ஈஸ்வரன் அண்ணாக்கு ஏதோ சொல்ல வேணும் போல இருந்திருக்குது நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம் உற்சாக வணக்கம். வாங்க. நாங்கள் பெற்றோர் தெய்வத்துக்கு நுழைவுக்கு முன்பதாக உங்களுடைய கருத்தை இறுதியாக கேட்டுக்கொண்டு போவோம். வேலை செய்து இடையில சில நேரங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு தரம் ரிப்பீட் பண்ற மாதிரி வேற என்ன அது. ஆனா 2 ரூட்டர் பாக்ஸும் இன்னைக்கு நல்லா காலையில பழமையான ஒரு அழகான அந்த பழுது இல்லாம அழகாக வேலை செய்து இயந்திரங்கள் ஒரு குறையும் இல்லை. சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷம். இது வாழ்க்கையும் இப்படித்தானே. இப்போ உதாரணமாக திடீரென்று நடாமோன் ஐசியூவில் இருப்பார், பிறகு 2 கிழமை கழித்து வானிலையிலே வருவார்ன்ற மாதிரி தான் இணையதளங்களும் கூட. வானம் மேல இருக்குது, பூமிக்குள்ள இருக்குது. ஆனால் ரெண்டும் சந்திக்கிறோம் நம்பிக்கொண்டு நாங்கள் வானம் ஒன்றொன்று இருக்குதுன்னு நம்பிக்கொண்டு நாங்கள் சந்திக்கிறது கொண்டு நாங்கள் வாழ வேண்டியது. நீங்கள் சொன்னது ஆன்மா பற்றி சொன்னீங்கள். உடலும் உயிரும் ஒன்றாக வாழ்றோம், ஆனால் ஒன்றாக இருக்குது, ஆனால் ரெண்டும் ஒன்றல்ல. டிவோர்ஸ் எடுக்கிற தினம் தான் மரணம். உடலும் உயிரும் டிவோர்ஸ் எடுக்கிற, அது கனகாலம் சொல்லி இருக்கிறோம். அது எப்போ டிவோர்ஸ் எடுக்குதோ அன்றைய தினம் மரணம் என்று பொருள்படும். உலகம் சொல்லும் மரணம் என்ற அந்த அந்த நிகழ்வுல தான் உடல் வேறு உயிர் வேறு, உயிர் வந்து நிரந்தரமானது, உடல் நிரந்தரமற்ற அந்த உண்மைகளையும் அறிகிறோம். தற்காலிகமாக உயிரினுடைய தங்குமிடம் அன்றைய தினம் அது போதுமினி என்று பிரிகிற தினம்தான். அதுதான் உண்மை. ஒன்றாக அமையப்பட்டு வாழ்கிறோம், ஆனால் இரண்டும் ஒன்றல்ல. அதனுடைய தொடர் விளைவுகள் கன்சிக்வன்சஸ் தொடர் விளைவுகள் எங்களை தாக்கி எங்கள் உடலை பலவீனமாக உயிருள்ள போரே பலவீனர்களாக ஆக்கிவிடக்கூடாது. உள்ளத்துக்கு இப்போ இந்த ஒரு 4-5 கிழமைக்கு முன்னும் மன அழுத்தங்கள் பலருக்கு கூடுது என்று சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு 2 உறவுகளுக்கு மன அழுத்தம் கூடி போச்சு. அது என்ன நடக்குன்னா அது கவனமாக இருக்கணும். இது என்ன மன அழுத்தம் என்பது வந்தவருக்கு தெரியவே தெரியாது. அவர் தன்னை சாதாரணமாகத்தான் நினைத்து கொள்வார். ஆனால் அவருக்கு சிக்கல்கள் வந்திருக்கும், கனக்குழப்பங்கள் வர்ற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் இதுகள் ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தைரியத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதைத்தான் தவிர்த்து மன அழுத்தம் இல்லாம பழக்கப்படுத்தி விட்டது இந்த வானலை. அதனாலும் சில தாக்கங்களால குறுகிய தாக்கங்கள் வந்ததோ ஒன்றும் மிச்சம். ஆனால் மீண்டும் எங்கள் வானலை தொடுகின்றது. எனவே எதுவாக இருப்பினும் பழைய நேயர்களாகவே உற்பிச்சு உற்சாகத்தோட வருவார்கள் என்று
நம்புகிறேன். நன்றி, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. எல்லாம் தொடருங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்துருங்க. பெற்றோர் தெய்வம் செய்வோம். இப்போது அடுத்து இளையோர் யோகாவையும் செய்து கொள்ளலாம். நன்றி, நன்றி ஈஸ்வரன். நாம் ராஜநேரன், நீங்கள் தொகுப்பை தாருங்கள். வணக்கம். சிந்தனைகள் சமய சிந்தனைகள் அனைவருக்கும் அடுத்த சுய சிந்தனை வந்தவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இனி வரப்போகும் இளையோர் யோகா, பெற்றோர் தெய்வம் அனைத்துக்கும் வாழ்த்துக்களை கூறி வளர்ந்து விடப்படுகிறேன். நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. உற்சாகங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு நேரலையை நிறுத்தி தொடங்குகிறேன்.